வாவ், இது நுடல்லா. தெரேசிக்கு மிகச்சிறிய ஜார், மார்ட்டினுக்கு நடுத்தர அளவிலான ஜார், ஜில் மறுபுறம் மிகப்பெரிய நுடல்லா ஜார் வைத்திருக்கிறார். சரி, நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். இதை பரிசோதிப்போம். மூடியை அகற்றி கொஞ்சம் முயற்சிக்கவும். வாவ், எவ்வளவு சுவையாகவும் சாக்லேட்டாகவும் இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. ஒரு பூண்டு நசுக்கும் கருவியை எடுத்துக்கொண்டு அதில் வச்சு இப்போது நான் முழு நுடல்லாவையும் சுவைக்கலாம். ஓஹோ, சாக்லேட் பேஸ்ட் பிழிந்து வந்தது, ஆனால் நான் இதை எடுக்க முடியாது. ஓ ஆம், இறுதியாக இது வெளியே வந்தது. சரி, இது உன்முறை. வாருங்கள் மார்ட்டின். சரி, எனக்கு நுடல்லா ரொம்ப பிடிக்கும். அதை சுவைக்க காத்திருக்க முடியல. இந்த கரண்டியை நுடல்லாவுக்காகவே பயன்படுத்துவோம். ருசியா இருக்குது. இது ரொம்ப சுவையா இருக்குது. ஓ ஆம், இது ரொம்ப இனிப்பா இருக்குது. இப்போ என் வரிசை. இதை திறப்போம். இது மிகவும் பெரியது. நான் அதை செய்ய முடியாது. மூடி சிக்கி இருக்கிறதா? ஓ, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். காத்திரு. இதுதான். ஒரு துருவியை எடுத்துக்கொள்வோம் மற்றும் மூடியில் சில துளைகள் செய்யலாம். ஓ ஆமாம். இப்போது ஜாரை திருப்பி இவ்வாறு நான் ஏன் இது இவ்வளவு கனமாக இருக்கிறது? நான் செய்துவிட்டேன். அந்த நுடல்லா பிழிந்து வர்றதை காணுங்கள். வாவ், அற்புதம். ஓ ஆம், இப்போது நான் அதை நூடுல்ஸ் போல சாப்பிடலாம். வா, சுவையாக இருக்கிறது. ஓ மார்ட்டின், நாமும் கொஞ்சம் முயற்சி செய்யலாம். ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆம், இது ருசியா உள்ளது. ஏய், நான் உனக்கு அனுமதி கொடுத்தேனா? அது எனது. நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. நான் வேகமா செய்கிறேன். நான் சாப்பிடுவதற்கு சாப்பாட்டு குச்சிகளை பயன்படுத்துவேன். ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ, என் பிறந்த நாளில் எனக்கு இவ்வளவு மட்டுமே காண்டி கிடைக்கும். நான் உற்சாகமா இருக்கிறேன். என்ன ஜில், நீயே அதையெல்லாம் சாப்பிட்டியா? சரி, உனக்கு பெரிய வயிறு இருக்குது. ஓப்ஸ். உங்களிடையே மால்டீசர்கள் இருக்கின்றன. ஸ்டேசி மிக பெரிய அளவு எடுத்துள்ளார், மிகவும் அதிகம். அவர் பகிர விரும்பவில்லை. நண்பர்களே, மார்ட்டினுக்கு நடுத்தர அளவிலான மால்டீசர் வாளி இருக்கிறது. ஜில் சிறிய வாளி வைத்துள்ளார். ஒரு சிறியது. மார்ட்டின், நீ முடியாது. இது எல்லாம் எனக்கு ஏற்கனவே மிகவும் குறைவாகவே இருக்கிறது. நான் இதை சில வினாடிகளில் சாப்பிடுவேன். மார்ட்டின், நீ என்னோட பகிர்ந்து கொள்வாயா? இல்ல, நீ என்னோட பகிரவில்லை. நான் உனக்கு ஏன் அதே செய்வேன்? நான் அதை உன் உதவியின்றி எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆம், சாக்லேட் காண்டி குளிர். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. மால்டீசர்ஸில் பால் ஊத்துங்க. இப்போ எனக்கு ஒரு சீரியல் உணவு கிடைச்சிட்டு ருசியாக இருக்கிறது. மீதியை நேராக என் வாயில் போட விரும்புகிறேன். ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். ஆனால் ஸ்டேசி, நாம கொஞ்சம் திருடலாமா? இல்ல, அதை பற்றி கனவிலும் நினைக்காதே மார்ட்டின். நான் இது எல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். உன் உதவி இங்க எனக்கு தேவையில்லை. ஓ, ஆனா இது விழுந்துடும். எல்லாம் விழுந்துடாமல் நான் எங்கு தொடங்கலாம்? ஓ இல்ல, நான் இதை விரைவாக செய்வேன். ஓ இல்ல, நான் இதையெல்லாம் களைஞ்சிட்டேன். ஸ்டேசி, ஜில், ஃபார்ஸ், மார்ட்டின் எல்லா மால்டீசர்களையும் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிட ஆரம்பி. அவர்கள் ஏற்கனவே மேசையின் பெரும் பகுதியை சாப்பிட்டு விட்டார்கள். மேலும் அவர்கள் உன் கிண்ணத்தையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள். ஒரு பெரிய ஃபேட்ல உள்ளது. அது ரொம்ப வேடிக்கையாக குலுக்குகிறது. ஜில் ஒரு நடுத்தர ஃபேட்ல பெற்றாரு. சாதாரணம். அது குளிர்ச்சியாக இருக்கு. சரி, ஸ்டேசியோட தொடங்கலாம். நிச்சயமாக அதை முயற்சிப்போம். ஓ, இது மிகவும் வேடிக்கையாக நீள்கிறது. மேலும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது. காத்திரு, என்ன நடந்தது? ஓ இல்ல, என் கோலா கிட்டத்தட்ட விழுந்துடுது. நீ என்ன பண்ற ஸ்டேசி? கவனமாக இரு. மன்னிக்கவும்.
நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. ருசியாக இருக்கிறது. காத்திரு காத்திரு காத்திரு. இப்போது என் முறை. எனக்கு நடுவில் உள்ள ஒன்று இருக்கிறது. அதை முயற்சிப்போம். கோகா கோலா ஜெல்லி. இதைவிட சுவையானது என்ன இருக்க முடியும்? அருமை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். ஆப்ஸ், நான் அதை மென்று சாப்பிடவில்லை. இப்போது நானும் ஒரு பாட்டிலாக குலுக்குகிறேன். நிறுத்து. நன்றி மார்டின். இப்போ இறுதியாக எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த சோஸ்லைப்போம் இது ரொம்ப சுவையா தெரியுது. இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக உள்ளது. இதுவரை நான் இது போன்ற நல்லதை சாப்பிட்டதில்ல. நான் அவசரப்பட விரும்பவில்லை, ஆனால் அதில் என்ன நடக்கிறது? அது குலுக்குவதை நிறுத்த முடியாது. ஐயோ, ஓ ஓ அடடா, இது கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆஹா, யாராவது உதவுங்கள். பெண்களே, கவனமாக இருங்கள். அது உங்கள் தலைக்கு அடிக்கப் போகிறது. நீங்கள் அதை நிறுத்த முடிந்தது. இப்போது நீங்கள் அதை சாப்பிடலாம். மார்டின், வாருங்கள். நீங்கள் பெண்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு உதவினர். இது எல்லாம் எனக்காக. நியாயமற்றது. சரி, அவனை ஏமாற்றுவோம். பாருங்கள், நாங்களும் வலிமையானவர்கள் மற்றும் மிகவும் சுவையானவர்கள். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக ஒரு துண்டை பிடிக்க முடிவு செய்த பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. அது மார்டினை கொஞ்சம் வருத்தப்படுத்தியது. மெல்லுவது அவசியம். ஆனா பாருங்க, ஸ்டேசி உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார். சரிதானே ஸ்டேசி? ஆம், அருமை. இறுதியாக இந்த முறை நீங்கள் கிட்கேட் சுவையுடன் சாக்லேட் நூடுல்ஸ் பெற்றுள்ளீர்கள். இதை நீங்கள் முன்பு ஒருபோதும் சாப்பிடவில்லை. ஸ்டேஷியிடம் பெரிய பேக்கெட் நூடுல்ஸ் உள்ளது. மார்டினிடம் நடுத்தர அளவிலானது உள்ளது. ஜில்லிடம் மீண்டும் சிறிய ஒன்று உள்ளது. இதை முயற்சிப்போம். ஜில், வா, தொடங்கு. நிச்சயமாக இதை முயற்சிப்போம். இது அற்புதமாக இருக்கிறது. இதுவரை இவ்வளவு சுவையாக எதையும் சாப்பிட்டதில்லை. இது மிகவும் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. நான் இது தேசப்படுத்தப்பட்ட குச்சிகளை கொண்டு சாப்பிட போகிறேன். இது இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. என்னை சிரிக்காத. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அறிவேன். சாப்ஸ்டிக்ல நியூடில்ஸை இப்படி சுற்றி விடுவேன். இப்போது எனக்கு ஒரு பெரிய சாக்லேட் நூட்பால் இருக்கிறது. அதுதான் எனக்கு தேவை. அதை அப்படியே நக்கி சாப்பிடுவது எளிது. மார்டின், அது ஒரு நகைச்சுவையான யோசனை. கவனமாக இரு. ஜில் கொஞ்சம் விரும்புகிறாள். இந்த வாளி உங்கள் தலையில் நன்றாக பொருந்தும் என்று நினைக்கிறேன். வேடிக்கையாக இல்லை? ஆனால் இது ருசியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் சுவையாக சாப்பிடுகிறீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் முழுவதும் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறீர்கள். என்ன? மார்டின், நீ முழுவதும் சாக்லேட்டில் மூடப்பட்டிருக்கிறாய். அப்படியா? சரி, நான் அதை தொடச்சு விடுகிறேன். இப்போது எப்படி? சரியா? சரி, கிட்டத்தட்ட. The answer. நீங்க பேச என்ன பொறாமைப்படுறீங்களா? சரி, நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. நான் இதையெல்லாம் எனக்காகவே சாப்பிடுவேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிக்க எப்படி என்று எனக்கு தெரியும். ஆமா, நானும். ஜில், அவளது நூடுல்ஸை ஹேர் ட்ரையர்களால் உருக்குவோம். அப்புறம் அவள் என்ன செய்கிறாள் என்று பார்ப்போம். ஜில், நீ இதை செய்கிறாயா இல்லையா? மன்னிக்கவும், நான் கொஞ்சம் கவனம் சிதறிவிட்டேன். ஸ்டேசிக்கு ஒரு பாடம் கற்பிப்போம். சரி, இது வேடிக்கையாக இருக்கும். ஸ்டேசி தனது நூடுல்ஸ் திரவ சாக்லேட்டாக மாறியதை உணரும்போது அவளது எதிர்வினையை பார்க்க நான் காத்திருக்க முடியவில்லை. சரி, அவள் அதிர்ச்சியடைவாள். நீ என்ன செய்தாய்? காத்ரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. வாளியை திருப்பி சாக்லேட் எல்லாம் உங்கள் மேல் ஊற்றி விடுகிறேன். ஓப்ஸ், தவறுதலாக செய்துவிட்டேன். ஆனால் இல்ல, நன்றாகவே செய்தேன். அது இன்னும் சாக்லேட் தான், அதனால் நாம் அதை சாப்பிடலாம். இப்போது அனைவரும் சாக்லேட்டையும் இந்த ஆடம்பரமான வாழ்க்கையையும் ருசிக்கலாம். நான் முதல் உணவினை ஏற்கனவே யோசிச்சுட்டேன். எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். தொடங்கலாம்.
மிகவும் சரி. விவியன், இந்த பெரிய சதைப்பற்றுள்ள தர்பூசணியை என்ன செய்யலாம் என்று எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. கத்தியை எடுத்துக்கொள்வோம். மேல் பகுதியை வெட்டுங்கள். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டரை எடுத்து தர்பூசணியை உள்ள தோலிலேயே பிளெண்ட் செய்யுங்கள். அருமை. இதை போல உண்மையான தர்பூசணி சுவை கொண்ட ஜூஸ் பந்துகளை உருவாக்கியுள்ளோம். அருமை. சுவையான தர்பூசணி ஜூஸ் இந்த ஜூஸ் பந்துகளையும் தர்பூசணி தோலுக்குள் மீண்டும் வைப்போம். நம்ம சில வெள்ளை ஜூஸ் பந்துகளை சேர்ப்போம். அப்புறம் எல்லாத்தையும் ஃபாண்டாவோட ஊற்றுங்க. ஓ ஆம், பெரிய சுவை. அது போதும். இப்போ நம்மால் ஒரு ஸ்ட்ரா போடலாம் மற்றும் அதை ஒரு குடை கொண்டு அலங்கரிக்கலாம். பாட்டி, நான் முடித்து விட்டேன். உங்களுக்கு என்ன? நான் ஒரு சுவையான தர்பூசணி சமையல் முறையை கண்டுபிடித்துள்ளேன். முதலில் தர்பூசணியை முழு சக்தியுடன் நன்றாக குலுக்க வேண்டும். ஆமாம், உள்ளே ஏற்கனவே ஒரு தர்பூசணி காக்டெயில் உள்ளது. அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றுகிறோம். ஓ, இது கனமாக இருக்கிறது, ஆனால் முடிந்து விட்டது. இப்போது சில விதவிதமான பேரிக்களையும் பழங்களையும் எடுத்து காலியான தர்பூசணி தோலுடன் அவற்றை நிரப்புங்கள். சரியானது. இப்போது என் வீட்டில் தயாரித்த தேனை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இதையெல்லாம் பழங்களின் மீது ஊற்றுங்கள். ஆஹா, நிறைய தேன். மிகவும் அருமை. இப்போது அதனை உடனடி உரைச்சல் தெளிப்பால் உறைய விடுங்கள். அற்புதம். இப்போது பக்கத்தில் சோள உரிக்கவும். வெற்றியதை பார்ப்பேன். ஓ, நாங்கள் செய்து விட்டோம். நான் இன்னும் எதையும் யோசிக்கவில்லை. வேகமாக யோசிக்க வேண்டும். முதலில் தர்பூசணியை 2 பாதியாக வெட்டுவோம். வாவ், முதல் முறையிலேயே வேலை செய்தது. மிகவும் எளிதாக இருந்தது. இப்போது தர்பூசணியின் உள்ளே உள்ள பழத்தை அகற்றுவோம். நான் இதையெல்லாம் சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஓ ஆம், நீங்கள் நினைப்பது போல எளிதாக இருந்தது. இப்போது கெட்டிலை எடுத்து அதில் நிறைய சாக்லேட்டை சேர்ப்போம். அதை மூடிவிட்டு தண்ணீர் கொதிக்க காத்திருக்கிறோம். நல்லது. ஓ, சாக்லேட் ஏற்கனவே மிருதுவாகிவிட்டது. இப்போது அதை எடுத்து தர்பூசணி தோலுக்குள் பிழியலாம். தர்பூசணி பாதியின் முழுவதையும் நிரப்ப சாக்லேட்டை முழுவதும் பிழிக்கிறோம். அப்படியே. ஓ, அற்புதம். இப்போது நாம ஸ்கிட்டில்ஸ் திறக்கிறோம். இதையெல்லாம் இந்த தர்பூசணி சாக்லேட்ல ஊற்றுங்கள். அத நல்லா கலக்குங்க. ஓ, இது ருசியா இருக்கு. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். ஆனா இது என் சகோதரிக்காக. வழியா விவியன், நீ இப்ப அதை முயற்சிக்கலாம். வாவ், நீ எல்லாம் எனக்காக செய்தாயா? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஓ, நான் இந்த காக்டெயில் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இங்கே பல ஜூஸ் பந்துகள் உள்ளன. குளிர். அவை சுவாரஸ்யமாக வெடிக்கின்றன. எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இது ஜெல்லி போல தெரிகிறது. இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. அது என்ன? சாக்லேட்டான ஏதோ ஒன்று. ஒரு ஸ்பூனுடன் அதை முயற்சிப்போம். ஓ, சாக்லேட் கமீஸ் மற்றும் ஸ்கிட்டில்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் யார் வெல்ல போகிறார்கள்? யாரும் இல்ல. நீ என் ஆசையை நிறைவேற்றவில்லை. எனக்கு ஒரு தர்பூசணி வேண்டும். ரவம் சுவையாக இருக்கிறது, ஆனால் இது அது இல்லை. அதுவே நான் விரும்பியது. அப்படியா? நீ ஒரு தர்பூசணி வேண்டுமா? நீ நேரடியாக சொல்லியிருக்கலாம். இப்போது எனக்கு ஹப்பா பூபா வேண்டும். என்னை விகை ஏதாவது யோசிக்கவும். ஓ, நான் ஏற்கனவே அறிவேன். இப்போதே இங்கே. ஓ ஆம், இங்கே இந்த பப்ளி. நான் இதை கண்டுபிடித்தேன். அட என்ன?
இல்ல, எனக்கு ஒரு வட்டமான ஹப்பா பூபா வேண்டும். இது முக்கியம். ஆஹா, சரி. என்ன ஒரு வருத்தம். ஆனால் நான் சரி செய்வேன். அனைத்து பபிள்கம்களையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றுங்கள். இப்போது அது ஊறுக வேண்டும். நான் ஒரு ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவேன். நான் சமாளிக்கிறேன். ஆம், இது வேலை செய்கிறது. பபிள்கம் எவ்வாறு திரவமாக மாறுகிறது என்பதை பாருங்கள். பின்னர் அதை பலகையில் ஊற்ற வேண்டும். அப்படிச்சே, இப்போது அது குளிர்வதற்காக காத்திருக்க வேண்டும். பின்னர் அதை நீண்ட பட்டைகளாக வெட்ட வேண்டும். So one that sort of go with first with the Vivian Bambi's next tree. இச்சப்ப நான் சாட்சி இருக்கிறேன். இப்பன்னு நான் சிறந்த ஒன்னை கண்டுபிடிச்சுள்ள. நம்ம தக்காளிகளை எடுத்து மிக்சியில போடுவோம். இப்பனே நமக்கு தக்காளி சாறு தேவை. அதை ஆன் பண்ணுங்க. அது வேலை பண்ணது. அதை சாணில் ஊற்றி அங்கே பரப்புவோம். அதை ஓவனுக்கு அனுப்புங்கள். சபீஸ், இப்போது கொஞ்சம் காத்திருக்கலாம். அதை வெளியே எடு. ஓ, என்ன மனம். நைச்சாகையின் கீழ். இப்போது அதை பட்டைகளாக வெட்ட வேண்டும். அதை ஒரு உருளையாக உருட்டவும். அருமை. இது தக்காளி பப்ளிகம் ஆகிவிட்டது. அதை அலங்கரிப்போம். மற்றும் டாடா, இது தக்காளி போல தெரிகிறது. முதலில் மார்ஷ்மெல்லோக்களை தயாரிப்பது முக்கியம். அவற்றை பாத்திரத்தில் ஊற்றி முழுமையாக திரவமாகும் வரை உருக்கவும். சிறப்பு, எனக்கு தேவைப்பட்டதே. பிறகு நாம் பித்தாளி பழத்தை எடுத்து துண்டுகளாக வெட்டுவோம். சாஸ் பண்ணுவ மார்ஷ்மெல்லோக்கு குணப்பர் எல்லாவற்றையும் சேர்த்து கலக்குவோம். பின்னர் ஸ்டிர்த கம்மின் அடுக்கு ஸ்ப்ரைஸை வைத்து அவன் நிறுத்தி கர்ஷம் ரிசாஸ் பின்னர் அது வீடாக்கை வீட்டாமையை தன்மிகள் சைபிஸ் செவிய பொர்பீட்டன் பெரிய எல்லாத்தையும் சுருட்டுங்க. அது முடிஞ்சிச்சு. விவியன், இதை முயற்சி செய். வாவ், நீ இதை மிகவும் விரைவாக செய்தாய். அது அருமை. இந்த இளஞ்சிவப்பு கம்மிலிருந்து தொடங்கலாம். அதை முயற்சிப்போம். ஹூம், மார்ஷ்மெல்லோ, அது வேடிக்கையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? ஒரு அசாதாரண கம். ஹூம், அது தக்காளியிலிருந்து செய்யப்பட்டதா? பிளேக், அருவருப்பு. என் சகோதரி நிக்கோலின் பபிள்கம் மட்டும்தான் முயற்சிக்க வேண்டும். இது ஹப்பா பப்பா போல தெரிகிறது. அதை முயற்சிப்போம். இதுதான் நான் விரும்பியது. ஒரு பபிள் ஊதுவோம். அது வேலை செய்தது. நிக்கோல், நீ வென்றாய். ஆஹா, இதற்காகவே நான் காத்திருந்தேன். என் முதல் வெற்றி. எனக்கு முட்டை குழம்பு வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக சமைக்கவும். நிச்சயமாக அன்பே. முதலில் மிளகாய் எடுப்போம். நான் அதை எனது தோட்டத்தில் வளர்த்தேன். மூவா, அதை வளையங்களாக நறுக்குவோம். புழகு வளையங்களை பானலில் வைத்து ஒரு முட்டையை எடுக்கணும். ஒவ்வொரு முழகு வளையத்திலும் ஒரு முட்டையை உடைக்கவும். அடே, இது ரொம்ப அழகா இருக்கு. முட்டை தயாரி இருக்கும்போது இது தட்டுல மேய்த்துவோம். இப்படி சேஃப், நாங்கள் முட்டை குழம்பு செய்கிறோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எனக்கு எனது சொந்த முறை உண்டு. நான் ஒரு கேக் செய்ய முடிவு செய்தேன். நாங்கள் அதை சேர்த்து கிரீமுடன் சமமாக்குகிறோம். இப்போது நுடெல்லா ஜாரை திறந்து மேலே ஊற்றுவோம். அப்படித்தான். ஆமா, நூடல்லாவை யார் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நமக்கு தேவை வெப்பிக்கப்பட்ட கிரீம். அது மேலே பிழிஞ்சு ஒரு டீன் பீச்சை எடுக்கவும்.
அது சாசியர் கிரீமின் விரும்புகிறேன். அது உங்களுக்கு முட்டை குழம்பு நினைவூற்றுதா? சரி, மோசமா இல்ல. இது ரொம்ப சுவைச்சா இருக்கு. எனக்கு பருத்தி மிட்டாயும் ரொம்ப பிடிக்கும். காத்திரு வாஸ். நாம ஏதாவது யோசிக்கணும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் பருத்தி மிட்டாயோட ஒரு ஆம்லெட் செய்வேன். இது போல இது வேலை செஞ்சது. விவியன், இதை முயற்சி செய். நிச்சயமாக. சரி, கேக்குடன் தொடங்கலாம். இது சுவையாக இருக்கிறது. அருமையாக இருக்கிறது. இதை சுவைக்கலாம். வாவ், இந்த ஷேக் அற்புதமாக இருக்கிறது. ஆனால் இதில் முட்டை அதிகமாக இல்லை. இந்த முட்டை மற்றும் மிளகாயை சுவைக்கலாம். அவை பூக்களைப் போல இருக்கின்றன. அது ருசியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த மிருதுவான முட்டை மீதம் இருக்கிறது. அதை பாருங்கள். இது உண்மையில் மேகத்தை போலவே தெரிகிறது. வாவ், இது பர்காந்தி. சுவாரஸ்யமான யோசனை. ஆனால் நான் வெற்றியை பாட்டிக்கு கொடுக்கிறேன். என்னை உண்மையா எவ்வளவு எதிர்பாராதது. நன்றி செல்லமே. நான் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலி. வாங்க மெஷின், என்னை ஏமாற்ற வேண்டாம். எனக்கு சுவையான வேலை வேண்டும். ஸ்கிட்டில்ஸ். ஆம், இன்று அதிர்ஷ்டம் என்னோடு உள்ளது. நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும். மியாவை ஆப்பிள் கொண்டது. நீலி புறாச்சா. என்ன பூனை உணவு? இதுவே நான் எதிலே இருக்கின்ற திரை பெறலாம். உனக்கு சரியானதுதான் ஜெனிஃபர். ஓ இல்லை, நான் எனது சுவையான உணவுகளை பெறுவேன். வாவ், மாயப்பிண்டம். இப்போது அதை முதலில் நானே சொடுக்கு. என்ன நடக்கிறது? மற்றும் இதோ என் விருந்தினர்கள். உங்க சந்தேஷனுக்கு உங்களை வரவேற்கும் போது மகிழ்ச்சி. அப்படின்னா பொத்தானை அழுத்த அறிக்கையாகும். இனி எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் கிட்டும். நான் ஆரஞ்சு ஒன்றை கிளிக் செய்ய விரும்புகிறேன். தேர்வு. ஜெனிபர், ஸ்கோர் போர்ட் என்ன சொல்கிறது? அது நூடல்லா. ஆம், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஏனெனில் எனக்கு முழு பக்கெட்டின் நூடல்லா இருக்கிறது மற்றும் அதெல்லாம் உங்களுக்கே ஜெனிபர். இதன் வாசனை மிக்க சுவையாக உள்ளது. இது நூடல்லா. இந்த சுவையை மற்ற எதையுடனும் குழப்ப மாட்டேன். கொஞ்சம் கூடவும். காமெடிக்காரன். நெஞ்ச கதக்காது. உங்களுக்கு எப்படி தனிச்சோதனை வேண்டுமோ அப்படியெல்லாம். கடைசி துளி எல்லாம். அவோ, என்னோட தலைக்கு ஏதோ விழுந்துச்சு. ஆமா, இது நுடலா இருந்த பக்கெட் மாதிரி இருக்கே. நுடலா முடிஞ்சதுன்னு ஒரு அறிகுறியா போற மாதிரி. இதே மாதிரி ருசிகரமான ஒரு விஷயம் அதிர்ஷ்டசாலி ஜெனிபருக்கு கிடைச்சால் எனக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இருக்கும். சரி, நீ சரியா மியா? உனக்கு மார்ஷ்மெல்லோஸ் கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய ஃபைல் இருக்குது. அதனால உனக்கு இருக்கியதாக சாய் இருக்கும். மார்ஷ்மெல்லோக்களின் மழை. நான் என் வாயில் ஒரு மார்ஷ்மெல்லோ பிடிக்க போகிறேன். அது வேலை செய்தது. வாவ், எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. ஜெனிஃபர், உன் கன்னத்தை தயார் பண்ணிக்கொள்ளு. நீ என்ன செய்கிறாய்? வா, கத்தாதே. நீங்களே நீதிபதி ஆகுங்கள். நூடெல்லா இல்லாம மார்ஷ்மெல்லோவா? சவெங், ருசியா. நீங்கள் ஒரு சிறந்த சிற்றத்தை உருவாக்கினீர்கள். வாவ், மியாவிடம் ஒரு முழு பெட்டி மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. அவள் அதை எனக்கு பகிர்ந்தால் சந்தோஷமாக இருக்கும். மியா, வணக்கம். நீண்ட நாட்களாச்சு. நான் ஒரு மார்ஷ்மெல்லோ வாங்கலாமா? உனக்கு மார்ஷ்மெல்லோவுகள் வேண்டுமா? ஏன் இல்லை, இதோ. மியா, நீ என்ன செய்கிறாய்? நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போவதில்லை. இவை எனது. அதாவது நான் அதையெல்லாம் சாப்பிடுவேன். பேராசை. எனக்கு என் சொந்த மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. இந்த பொத்தான் அழுத்தப்பட்டு விட்டது. அவற்றை என்னிடம் எரியுங்கள் கிளவன். உங்களை பாழாக்க விரும்பவில்லை. ஆனால் அது மார்ஷ்மெல்லோஸ் அல்ல. என்ன இது? என் தலை. கவனமாக இருங்கள். இவை சிறிய மென்மையான மார்ஷ்மெல்லோஸ் இல்லை. கழிவறை காகிதம். சரி, இது மியாவை மொக்கையிட ஒரு சிறந்த வாய்ப்பு. இப்போது அவள் எப்படி தவறாக நடக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்வாள். ஓ, ஏன்? என்ன நடக்கிறது? இது கழிப்பறை காகிதமா? என்னை மாசு பண்ணியிருக்கிறது. லாபத்தினால் உங்கள் நல்லவற்றை பார்த்துக் கொள்ள வேண்டும். மிகவும் நல்லது. இப்போது நான் முழுவதும் இதில் விழுந்து விட்டேன். நான் ஒயிட்டி விரைவாக முடிந்தால் ஒரு ஷவர் எடுக்க விரும்புகிறேன். கிடையாது செல்லமே, நீங்களும் பொத்தான்களும் மட்டும். சரி, அதை நானும் ஒரே நேரத்துல ரெண்டையும் அழுத்துறேன். உதவும் சிறந்த தீர்வு. தேனோட மோச்சா. ஓ ஆம் மியா, இது அற்புதமாக இருக்கும். மூடியை உதறிவிட்டு தொடங்கலாம். ஓ, என்னுடைய தலையில் ஏதோ ஊற்றப்படுத்தப்பட்டுள்ளது. இது மிகவும் இனிப்பு நிறைவாக இருக்கிறது. இது தேன். எனக்கு தேன் மிகவும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. அசையாத. ஓ ஆம், இப்போது என் மீது ஏதோ பொழிகிறது. ஏதோ வெள்ளை. இது பனியா? அது போல தெரியவில்லை. ஒரு பூ. சரியா, சுவை உணருங்கள்.
அப்போ நான் என்ன அனுபவிக்கணும் என நீ என்ன நினைக்கிற? எனக்கு தெரியல மியா. பல நீ அற்புதமா இருக்கிற. நீ வீதி விளக்கு போல ஜொலிக்கிற. குறைவான சொல்கள், அதிகமான செயல்கள். ஜெனிபர், இந்த வெள்ளையில் மிதந்த பிங்க் பட்டன் ஆபத்தற்றது போல் தோன்றுகிறது. அது உங்களை குறிஞ்சி யூனிகார்ன் வளையல்களை கொண்டு வந்தது. வாழ்த்துக்கள். நான் அவற்றை ஏற்கனவே சுவைக்கிறேன். சரி, அதை நினைச்சு உன்னை வேதனைப்படுத்த வேண்டாம். வாய பெருசா தர ஜெனிஃபர். ருசியானது. பீட்டியா நவுசன் அலசி அனுபவிச்சுக்கலன. அதிர்ஷ்டம் எந்த நேரத்திலும் மாறிவிடலாம். ஆஹா, எனக்கு தெரியும். என்னிடம் நடலா வாளி இருக்கிறது. அதுல நீங்கள் மோதிரங்களை சேகரிக்கலாம். இதன் மூலம் அவற்றை சாப்பிடுவது மிகவும் வசதியாக இருக்கும். மிகவும் நல்லது. நீங்கள் மொத்தமாக கை நின்று எடுக்கலாம். சுவையாக இருக்கிறது. தினமும் இது போல இருந்தால் எப்படி இருக்கும்? அனாம்கே ஜெனிஃபர், நீங்கள் சமர்ஷியா இருக்கீங்க. ஜாய் நேசி முயற்சி. அது என்ன பகிர்ச்சா இருக்க? நீங்க ஏதோ ஒண்ணு சேர்க்கணும். நீ இப்போ என்ன செய்கிறாய்? ஓ, நீர்க்காலை பால் எடுத்துக்கொண்டிருக்கிறாய். பால் இல்லாமல் ஒரு உலர்ந்த காலை உணவு என்ன? மிகவும் புத்திசாலித்தனம் ஜெனிபர். அப்படியா? இப்போது நிறையவே நல்லது. பக்கெட்டை நீர்நிலை கீழே வைப்பேன். பால் சேகரிக்கும் போது அதை மென்று கொள்வீர்கள். சுவையாக இருக்கிறது. ஹே, காமெடி. என்னை பற்றி என்ன? பாருங்கள், நான் பட்டனை அழுத்தினேன். சுவையான பொருளை எறிந்து விடுங்கள். அருணாசியா பட விரும்பலையா? பட் நாய்களின் உணவை சுவையா கூற முடியாது. ஆனால் அது ஆர்வம் உள்ளதாக இருக்கும். என்ன ஒரு நாற்றம்! இதை பற்றி திரையிட்டேன் இல்லை. போதும் போதும், இப்போது போதும். நான் இனிய நீங்கள் வைக்கிற விளையாட்டுகளை விளையாட விரும்பவில்லை. பத்திரிகையை நிறுத்து. மியா, நீ இப்படியில் உள்ளவரை எனது நியமங்கள் கீழ்கூறப்படுகின்றன. நான் இங்கிருந்து வெளியேறிய பிறகு நீ விலகி இருக்கணும். ஆஹா, மியா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனால் பார்க்க நேரமில்லை. நான் பட்டன்களை அழுத்துகிறேன். இன்று நான் அதிர்ஷ்டம் உள்ளவளாக இருக்கிறேன். எனவே உடன்பட்டியா 2 பட்டன்களை அழுத்துகிறேன். துணிச்சலான முடிவு. மேலும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் அது முடிவுகளை கொண்டிருக்கிறது. என் பிடித்த கூட்டணி திரையில் உள்ளது. முட்டைகளிலிருந்து தொடங்கலாம். அரக்கா, இரக்களா? இதோ நண்பா. கற்களா? இல்ல, இவை கச்சா முட்டைகள். ஓ, இந்த விளம்பரத்தை பார்த்தா புரியுது. நம்ம கெட்ட நேரம். வா ஜெனிபர், உனக்கு இப்போ நல்லா தான் இருக்கா? நினைவிருப்பேன், நீ 2 பொத்தான்களை அழுத்தின. அதுவும் போதவில்லையா? அடி, இறக்கைகள் முழு தொகுப்பு. ஆம், என் அதிர்ஷ்டமே என்னை எதிர்த்து திரும்பிவிட்டது. இப்போது நான் ஒரு கோழியிடம் போன்று ஆகிவிட்டேன். நீங்கள் என்னை இப்படி ஆக்கினீர்கள். கௌதவமே, பட்டு பூஞ்சை உன்ன மீது மிகச் செலுத்துகிறது. ஜெனிஃபர், உன்னை பாருங்கள். எதுக்காக பொத்தானை அழுத்து மியா சொல்லுங்க. நல்லவேளை, எந்த பொத்தானை அழுத்துறது? சரி, இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அதன ஒரு அதிர்ஷ்டம். த பாஸ்கோ. மியா, உறுதி செய்து கைப்பிடி. உன் வாயை திறக்காததுதான் நல்லது. சரி, ஆலோசனைக்கு நன்றி. என்ன மேல் சாஸ் ஊற்றாம இருக்கலாம். அவையே விதிகள் மியா. எனவே நம்மால் பொறுமையாக இருக்க வேண்டும். நீங்கள் அது முடிவடைய பார்க்க வேண்டியதுதான். ஓ, அதுதானே. ஓ, இன்னும் என் வாய்க்குள் வந்துட்டது. நான் எரிகிறேன். அந்த ஜாக்கிர தான் தீப்பிடித்துக் கொண்டு விட்டது. உதவி. மக்கள் மீது டாபாஸ்கோ சாஸ் ஊற்ற வேண்டியவன் இல்லை. அப்படியானால் சரிமியா, நான் உனக்கு உதவுவேன். நான் ஒரு நாற்காலியை அணிவிப்பேன். இப்போது நான் ஒரு உண்மையான தீயணைப்பு வீரரை போல இருக்கிறேன். இந்த சாம்பலின் அளவை அணிக்கும் நேரம். ஓ, நன்றி. இப்போது நான் நனைந்து விட்டேன், ஆனால் எவ்வித தீயும் இல்லை. அருமையான வேலை. அதுவே சரி. என் மனதிற்கு இந்த சவாலை வெற்றிகரமாக அமைந்தது. வருமா, காத்திரு. இது டோரிடேஸ் தானா? அப்பா, அப்படி ஒரு கேக் இருக்கு. இந்த கருப்பு கிண்டர் சர்ப்ரைஸ் ஆர்வம் ஊட்டும். இதை தொடங்குறேன். மைலி, எனக்கு என்ன? நானும் கூட மக்காரூன் கேக்குகள் மற்றும் பெரிய மஞ்சள் கிண்டர் சர்ப்ரைஸ் கொண்டிருக்கிறேன். நானும் கிண்டர் மூலமே தொடங்க விரும்புகிறேன். பாக்கெட் திறக்க. ஓ, இது மிகவும் மஞ்சள் மற்றும் பெரியதாக இருக்கிறது. இப்போது ஒரு முட்டையை உடைத்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய விரும்புகிறேன். நம்ப முடியல. அற்புதமான இளந்தினி வண்ண உடையில் என்ன அழகான பார்பி. சூப்பர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். பார்பி என்னிடம் இருந்தால் பரவாயில்ல. நான் விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை. ஓ, எனக்கு ஒரு பார்பி கிடைச்சது. அருமையானது. அவளுக்கு கருப்பு ஆடை இருக்கிறது. அது எனக்காகவும் வேண்டும். நான் என் பொம்மையை கேக்கின் மேல் வைக்க போறேன். ஹே மைலி, நிமிஷம். நான் மேலே இருக்க போகிறேன். உங்கள் கருப்பு பார்பி இந்த கேக்கின் மேல் இருக்கும் என்று நீங்கள் கனவிலும் நினைக்க கூடாது. என்ன? முடியாது. என்ன? அது பாருங்கள். இது குளிராக இருக்கிறது. இப்போது நிச்சயமாக இந்த பொம்மையை கேக்கின் மேல் வைக்கலாம். ஆச்சரியம். சரி, இப்ப நான் கேக்க வேற ஏதோ ஒன்னால் அலங்கரிக்கணும். இருந்தா கருப்பு சாக்லேட் அல்லது டோரிட்டோஸ். ஓ,
என்னிடம் ஒரு யோசனை வந்துள்ளது. நான் பேஸ்ட்ரி பையை எடுப்பேன். நான் கிண்டர் சாக்லேட்டின் அனைத்து துண்டுகளையும் அதில் வைப்பேன். சூப்பர். இப்போது நான் மிக வெப்பமான டோரிட்டோஸை முயற்சி செய்வேன். ஆம், இதுவை பண்ணி விளையாட்டாக இருக்க வேண்டாம். ஓ, ஆனால் இது கண்டிப்பாக என் சாக்லேட்டை உருக்கப் போகிறது. யூஹூ, இது வேலை செய்துவிட்டது. அதை பாருங்கள். இந்த முறையில நான் எப்போதும் சாக்லேட்டை உருக்க விரும்புகிறேன். என்ன அடுத்து? மைலி, நீங்க கூட இதை செய்ய முடியுமா? தயவு செய்து எனக்கு செய்ய முடியுமா? சரி, வேற ஒரு சிப்செட் முயற்சிக்கலாம். நான் தயாராக இருக்க வேண்டும். எவ்வளவு சூடு! இதை நான் என்னவோ நானே வைத்துக் கொள்ள முடியவில்லை. வாவ், நான் பயந்தே போயிட்டேன். இது வேலை செய்து விட்டதே. நன்றி டீனா, நீங்கள் சிறந்தவர். இப்போது நான் கேக்கை குளிர்ச்சியான சாக்லேட் கிரீமால் அலங்கரிக்க முடியும். இது அற்புதமாக இருக்கிறது. நீங்கள் கேக் மிக ருசியதும் மிக சுவையானதும் இருக்கும். அது சரி, நான் அத்துடன் எங்கள் பொம்மையின் உடைகளை துஷ்டிப்படுத்தியோமா? பாருங்கள், மிகவும் நல்லது. இப்போ நான் இதை முன்காரூன்களால் அலங்கரிக்க போகிறேன். அப்படிதான். சூப்பர். இத வெப்பமான டோரிடோஸால் அலங்கரிக்கணும். சரி, அவ அழகா இருப்பின்றாலும் சுவை மோசம்தான். இத பத்தி என்ன சொல்ற மைலி? எனக்கு தோன்றது மிக அருமை. வாவ், நச்சப்புடைய இனிப்புகள் கிடைத்திருக்கின்றன. வாவ், ஓரியோ, கோக் உட M&M ஐஸ் இருக்கின்றன. என்னிடம் எல்லாம் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது. இதை பிடிக்க நேரத்தில் முயற்சிக்க விரும்புகிறேன். இந்த இளஞ்சிவப்பு மார்ஷ்மெல்லோக்களை பாருங்கள். எந்த அருமையான இதயம். அருமை. நான் அவற்றை கேக்கும் மேல் வைக்கும். அழகு. சில்லென்று நான் ஓரியோவை தொடங்குகிறேன். இது ரொம்ப சுவையா தெரியுது. ஒரு இறைச்சியை முயற்சி செய்யலாம். மிகவும் ரசமானது. எனக்கிடத்தில் கருப்பு M&Mஸும் உள்ளன. எனக்கு ஒரு மிக சிறந்த யோசனை வந்தது. கருப்பு கண்டிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை ஓரியோஸின் மையத்தில் ஒட்டுவேன். பின்னர் அவற்றை கேக்கில் ஒட்டுவேன். அவை கண்களாக இருக்கும். இது நகைச்சுவையாக இருக்கிறதா என்ன? எனக்கு பிடிக்கும். கேக் முழுவதும் ஓரியோ கண்களில் இருக்க வேண்டும். அப்படி. மைலி, என்ன பூ செய்ய போகிறேன். எனக்கு தெரிந்திருக்கும் ஒரு யோசனை. எனது கேக்கை பாக்கி குச்சிகளால் அலங்கரிக்க விரும்புகிறேன். இது ஸ்ட்ராபெரி போல மிக சுவையாக இருக்கும். மேலும் அவை கண்டிப்பாக சுவையாக இருக்கும். இப்போது அதை கேக்கில் ஒட்டுங்கள். ஓ, அருமை. எனக்கு ஒரு தின்றக்கூடிய வேலி உள்ளது. இப்போது அந்த இனிய வேலிக்கு ஜெல்லி ரிப்பன்களை சேர். அவையும் மிகவும் ருசியானவை. மார்மலி மட்டும். ஓ சரி, அதை சாப்பிட்டு விடு. டினா, இது உன் முறை. நன்றாக. எனக்கு ஒரு வெடிக்கும் பாப்ராக்ஸ் காரமல் உள்ளது. அற்புதமாக. அதை கேக் மீது தூவ விரும்புகிறேன். இப்போது நான் சிறிது முயற்சி செய்ய போகிறேன். ஓ, நான் கிராமல்களை நகர்த்தினேன். இனி தேக்க முடியவில்லை. ஓ, அது பட்டாசு போல இருக்கின்றதா? அழகாக இருக்கிறது. டீனா, நீ உன்னையே தடுக்க வேண்டாம். அது மிகவும் அழகாக இருந்தது. அது வேடிக்கையாக இருந்தது. ஆனால் கேக்கை அலங்கரிக்க நேரமாகிவிட்டது. எனக்கு சில லாலிபப்ஸ் இருக்கின்றன. என் சின்ன தோட்டத்தை பார்த்துவிடு. இது அழகாக இல்லையா? அருமை அல்லவா? டீனா, உன்னிடம் என்ன உள்ளது? இன்னும் எனக்கிடமே சாக்லேட் சீரப் உள்ளது. முதலில் அதை சுவைக்க விரும்புகிறேன். ஆஹா, இது எவ்வளவு சுவையாக உள்ளது. ஐயோ, மன்னிக்கவும், கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டேன். இப்ப யோத்ததான் அந்த அச்சில நிரப்பி அழகான உருவங்களை உருவாக்க போறேன். இது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஓஹோ, இப்ப எல்லாற்றையும் உரைய வைக்க போறேன். ஓ, அத பாருங்க, அப்படியே குளிரா இருக்குது. விரைவான உரைய வைப்பதற்கான பச்சை நலிகார சமாளிப்பு மிகுந்த அதிசயமா வருது. இங்கே இவைகள் இருக்கின்றன. இதை பாருங்கள். இவை அழகாக இல்லைனா? எனக்கு இத்தனை அழகான சாக்லேட் விலங்குகள் கிடைத்தன. அவற்றை கேக்கில் வைப்பதை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. அப்போவே எல்லாம் முடிந்துவிடும். மைலி, நம்ம கேக் 100 மடங்கு அழகாகவும் ருசியாகவும் மாறிவிட்டது. அதிர்ஷ்டமா இல்லை? கேக் மேலும் மேலும் அற்புதமாக பேண்டிக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் மற்றொரு அடுக்கு தொடங்க ஆவலாக உள்ளேன். இங்கே புதிய பலகாரங்கள் உள்ளன. சூப்பர். உள்ளது. அவற்றில் எனக்கு பிங்க் ஸ்கிட்டில்ஸ், பிங்க் பாப்கார்ன் மற்றும் பிங்க் சாக்லேட் இருக்கின்றது. உன்கிட்ட என்ன இருக்கிறது? எனக்கு கருப்பு மர்மலைட் ஸ்டிக்ஸ் மற்றும் கருப்பு மல்டிசர்ஸ் இருக்கின்றது. இது சூப்பர். இந்த மர்மலைட் மென்மேலும் சுவைக்க விரும்புகிறேன். இது ரொம்ப நல்லது. என்ன பண்டித வேணுவது எனக்கு தெரியும். எடுத்துக்கொள்ள கத்தரியை தேவைப்படும் மற்றும் இந்த மார்மலேடுகளை வெட்ட போகிறேன். என் கேக்கு குளிர்ச்சியாக இருக்க போகுது. எனக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். நோய்டிய நகராக அலங்கரிக்க போகிறோம். பூனையின் முகத்தை அமைக்க விரும்புகிறேன். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது.
இப்போது மால்டீசர் இனிப்புகள். இதை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஓ சரி, நான் மால்டீசர்களை எனது டாப் கண் மூலம் குக்கியின் மீது சுடலாம். சுவாரஸ்யமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் இதை செய்ததே இல்ல. நாங்கள் துப்பாக்கியால நோக்கி வருகிறோம். ஹாய், இது நல்லா நடந்து வருகிறது. வாவ், இத பாருங்கள், நான் செய்துட்டேன். சீதர்ஸ் கேக். மைலி, இப்போ இவங்க ஷாட்டா. உண்மையா? சிறப்பு. என்னிட ஸ்கிட்டில்ஸ் இருக்கும். யூனிகார்னின் தலை போடணும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு. இப்போது நான் சுற்றிலும் பாப்கார்ன் வைக்க போகிறேன். ரொம்ப சுவையா. ஒரு கேக்ல இது அழகா இருக்கும். பாரு, அதை பாருங்கள், அது பூசிறது. அழகு. என் கண்ணாடி பக்கம் மிக சூப்பர். ஆனால் உன் பக்கம் மைலி அருமையாக இருக்கிறது. மேலும் எங்கள் பொம்மை மேலிருந்து அற்புதமாக தோன்றுகிறது. ஓ, இந்த பாரு மைலி, எங்கள் பிழிச்சிட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம கேக்கை அலங்கரிக்க முடிந்தது. நம்ம அதை சுழற்சிக்க வேண்டும். டீனா அந்த பொம்மையையும் மடித்து வைக்க வேண்டும். இதை செய்ய என் கூடுதலாக அனுமதிச்சதற்கு நன்றி. டீனா, இந்த பார்பியை நான் உதைப்பேன். இப்ப நீ ஒரு கேக் துண்ட முயற்சி செய்வோம். வாவ், ரொம்ப சுவையா இருக்குது. ஆஹா, சுவையா இருக்குது. பிங்க் கேக் அற்புதமா இருக்குது. நான் நிறுத்தவே முடியவில்லை. மைலி உணர்வர உண்ணுகிறாள். ஏன் நான் மீண்டும் முயற்சிக்கவில்லை? எனக்கு சந்தோஷமான கேக் உள்ளது. இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு. இது மிகவும் ருசியாக இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது 2வது அடுக்கு நேரம் வந்துவிட்டது. முதலாளியில் இது மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. மேலும் மிகவும் சுவையாகவும் இருக்கு. மேலும் பல அலங்காரம் மிகவும் நல்லதாய் இருக்கிறது. நிறுத்த முடியலை. டீனா, சீக்கிரம் முயற்சி செய். நிச்சயமாக. எவ்வளவு ருசியானது. என்னிடம் இன்னும் அதிகமான ஓரியோஸ் உள்ளது. இது மிகவும் சாக்லேட் போல உள்ளது. மேலும் நச்சோஸ் கூட இருக்கின்றன. இது போன்ற முயற்சி செய்க. சரி. ஓ, இதோ இப்போது கூட காரமாகவே உள்ளது. மைலி, நான் கொதித்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, கேக்கு சேதமடைய கூடாது. நான் அதை செய்து விட்டேன். நன்றி மைலி, நீ எங்கள் கேக்க காப்பாத்தினை. மற்றும் உனக்கு ஒரு மிக சுவையான கேக் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. கடைசி அடுக்கை முயற்சிப்போம். கண்டிப்பாக முயற்சிப்போம். வணக்கம். இது ருசியா தோணுது. குட்டி குச்சி பெருமைப்படுத்துகிறது. ரொம்ப நல்லது. இப்ப கேக் தானே? ஆமா, இது ரொம்ப நல்லது. நானும் அதை வேண்டும். என்கிட்டயே சாக்லேட் விலங்குகள் இருக்கின்றன. அவற்றினை முயற்சிப்போம். நல்லதே, எனக்கு பிடிச்சிருக்கிறது. இன்னும் கேக் ஒன்றும் முயற்சிப்போம். என்கிட்டயே ஒரு மிகவும் ருசியான இரத்த கேக்கும் இருக்கிறது. மிக சிறந்தது. பெண்களுக்கு அவர்களின் கேக் கிடைத்ததில் மகிழ்ச்சி. அவர்கள் மிக பெரும் கேக்கை சாப்பிடுவதை கவனியுங்கள். நம்ப முடியாதது. இந்த சவால் முடிந்த பிறகு அவர்கள் நீண்ட காலம் இனிப்புகளை சாப்பிட முடியாது. படிதார்க்க முடியாததல்லவா? வேறு வழி இல்ல. அவர்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய வயிறுகள் இருக்கின்றன. நீங்கள் மிகவும் வேடிக்கையானவர்கள் பெண்களே. பெரியவனுக்கு அனைவருக்கும் நாங்கள் இறுதியாக ஒரு சவாலில் இறங்கி இருக்கிறோம். எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் இன்னொரு முறை பெறினால் எனக்கு பலவாக கிடைத்துவிடும். அலெக்ஸ், உன் அதிர்ஷ்டம் இல்லை. இல்ல. எடுக்க முடியுமா? உன்னை சாப்பிடுவேன். அப்பா பப்பாவை நான் விரும்புறேன். குறிப்பா பபிள்கம் சுவை. ஏய், என்ன பண்ற? அற்புதம். துப்பாக்கி உன்னிடம். நானே அனைத்து குப்பைகளையும் எடுத்து தூக்க வேண்டும். ஒரு பபிள் உங்களுக்கு இல்லை. கவலையாக வேண்டாம். நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் ஊதப்போகும் பபிளை பாருங்கள். வல்லுநராக இருக்கலாம். நன்றி. இப்போது பீங்கான் விளையாடலாமே. உதவினால். வாவ், அது ரொம்ப குழு. அலெக்ஸ், நீ செம்மாக இருக்க. ஆனா இப்போ நான் பேசுவது முதலில் நான் ரப்பர்ஸை போடுறேன். என் மனசு சொல்றது ஒரு ட்ரிகர் கண்டிப்பா உதவும்னு. பரீட்சையை நீ கொஞ்சம் நெசப்பட நேரம். உதடு காது கெட்டியாகவும் செயல்படுத்தப்பட்டது. இருக்கிறதை பாருங்கள். பெரிய குமிழி. நான் அவளை உள்ளே விட மாட்டேன். உலக அதற்கு மேல் என்னிட கிடைக்கும். நீ என்ன பண்ண? ஓ மை காட், என் கனவுகளையே உடைத்திருந்தது. அவள் என் புருவங்களையும் பறித்து போய்விட்டாள்.
இப்போது எப்படி வாழ்வேன்? அதை செய்து யோ. தொடருங்கள். சரி, நான் கொஞ்சம் பீதி அடைந்திருக்கிறேன். பரவாயில்லை. பெல்லா, நின்னவெண்ணி பரிசோதிக்க வந்த நேரம். கடைசியாக பிங்கோ அதிரடியாக அவ பிளாஸ்டிக்குகளை விடுங்க. நான் ஒரு சிறப்பு இயந்திரத்தை தயார் செய்தேன். அதற்கான முக்கியமான வழி. நாம் அவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக உண்ணலாம். ஒரு பொம்மங்களின் அழகு குமிழிகளை பார்க்க தயாரா? அதுதான் என்ன? நிறுத்து, இது மிகவும் பெரியது. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவளை மண்ணில் இறக்க எப்படி? பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டு. நாம் பலூனை கமாந்தி கொண்டு பீக்கணும். அலெக்ஸ், சுடு. ஏன் நான் இல்லை என்றால் மெல்லோ விண்வெளிக்கு பறந்துடுவான். நீங்கள் சரிதான். எல்லாவற்றையும் நான் தான் செய்ய அதையும் வேண்டும். என்னிடம் செய்வேன். நல்ல வேலை சொன்னீங்க. நீங்க சிக்கல்ல உள்ளீங்க. தமிழோட மனுஷர்கள், உங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி. அச்சச்சோ, என்னிடம் ஒரு தொங்கை உள்ளது. போட்டுகள் மற்றும் கடந்துவிட்டது. அதிலிருந்து இருந்துதான் நாம் இருக்கிறது. மதிப்பீடு செய்கிறோம். என் குவியலை பாருங்கள். எனது ருசிக்கிறதே. மிலா, நீ முதலில் சாப்பிடு. ஹூரே, எனக்கு மாதுளை பழம் மிகவும் பிடிக்கும். இதன் உள்ளே உள்ள தானியங்கள் எப்படி சுவையாக இருக்கின்றன என்பதை கவனித்தீர்களா? உண்மையில் இதை சாப்பிட பெறுவது சுலபமில்லை. ஆனால் இந்த சிறிய சுவையை சுவைக்க எனக்கு என்னுடைய பெரிய தோல்விகள் எப்போதும் இருக்கின்றன. வசதியாஸ் பேங்கினுடைய காலணிகளை ஊதாக வேண்டாம். அது நான் ஒரு பிளேட்டில் சேனலை திருப்பி அவற்றையெல்லாம் ஒரே முறை சாப்பிட்டால் அது நான் கேட்கிறேனில் சரியா ஒரு 100 கிரில் சார். அதுவும் ட்ரூஸா இருக்கும். இதனால நான் முன்பு இருந்ததை விட 100 மடங்கு சுவையானவனாக இருப்பேன். நான் அந்த ஒரு கிரில் மட்டுமே இருந்த போதும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அலெக்ஸ், இல்ல, இது உன் முறை. முதலில் சீப்பான ஒன்றிற்கு செல்வோம். மாதுளை வெட்டுவது மிகவும் எளிது, ஆனால் அதை கிழிக்கும் போது எவ்வளவு கொடூரம்! அலெக்ஸ் இப்போது ஒரு பைத்தியக்காரனாகவே தெரிகிறார். பைத்தியம் பிடித்தவர் ஆகுவது ருசிக்க கூடியது அல்ல, ஆனால் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உண்மையிலேயே அற்புதம். அலெக்ஸ் தன் புத்தி கேட்பை இழந்து விட்டான். நான் எதுவும் நீங்கள் அறிந்தேர் போல் சுற்றியே இருப்பதுதான். அதுவே அனைத்தும். அவர்கள் உண்டு கொள்ளவும் தயாராக உள்ளனர். எனவே நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். உண்மையில் இது பைல் என்பது காலமானது. மெல்லா, எனக்கு என் ரொம்ப நேர பழிய மட்டும் சாப்பிடுவது சலிப்பாக இருக்கும். அவற்றால ருசியான ஜூஸ் செய்யலாம். அது வேலையாக இருக்கும். பாரு, என்கிட்ட ஜூசிங் மெஷின் இருக்கே. அது பெரிய இயந்திரம். Our free parasari in their yard where commercial can quarantine there is in quarantine juice. ஆமா. அவனை பாரு, அவன் என்னை அதை குடிக்க வலியுறுத்துகிறான். அது சுவையாக இருந்ததா? நீங்கள் இதை பூண்டு பார்க்கிறீர்களா? அப்படியே இருங்கள். நான் ஒன் வகையான மலம் தான் செய்தேன். Oh my lord. உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு எவ்வளவு கேக் மதம் பால் இருக்கு. ஆம், பாரு, எனக்கு ஒரு முழு ஜாடி கேக் இருக்கு. Jellies, mozzarella, and three Storian. Phrase and name prelates one day இருக்கலாம். சாக்லேட் எப்போதும் ருசியாக இருக்கும். மச்சமா, சாப்பிட்ட பிறகு அடிக்கடி வயிறு சுருங்குகிறது. என் அனைத்து கோக்டீன்களை ஒரே நேரத்தில் குடிக்க ஒரு அற்புதமான யோசனையை கண்டுபிடித்தேன். அவற்றை திறக்க வேண்டும். அதற்கு பிறகு சமீபத்தில் செய்யப்பட்ட பொருட்களுடன் சிறப்பு வளைவு குழாய் வேண்டும். அது நல்ல யோசனை. அதுவே மிகவும் சுவையானது. ஏய், யாரோ வெளியே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என நினைக்கிறேன்.
உங்களுக்கு உங்கள் பணம் தரையிலே உள்ளது. அதுதானா? Is that really at this spring rear? Yared Ocean and Dale? ஆகவே நான் இதை என்னோட்டு மேல் கயிற்றை எப்படி சென்றடைய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டுமே அப்போ அது எல்லா கோகேன்களையும் நான் குடிக்க முடியும் என்று உறைஞ்சிக்கிறேன். இப்பி நாங்கள் உங்களை நம்புறோம். அந்த பிள்ளைக்குழு எங்களை நோக்கி குப்பை இருக்கிறா கியாதி முகத்துல மோதுறது வலிக்குது. கண்டிப்பாக என் கட்டுப்பாட்டுக்கு இது ஆனா முடியல. பெல்லா உனக்கு என்ன ஆச்சு? உன் வயிற்ற பாத்தியா? மஞ்சள் சாப்பிட மேலா கைப்படா கூறுகிறாள். மில்லா இதெல்லாம் கோசமே. நான் என்ன வதையும் வேண்டாம். ஆனால் முடியாம். நாம் ஒரு சவாலில் இருக்கிறோமா? அருமை. நான் முதலில் தொடங்கலாமா? ஊரே, இங்கே என்ன இருக்கிறது? குழந்தை உணவா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஏற்கனவே கடந்து விட்டேன். இது அருவருப்பாக மணக்கிறது. நான் இதை சாப்பிட மாட்டேன். விதிகளை மீறாதீர்கள். சாப்பிடுவோம். சரி, எனக்கு இதை செய்ய வேண்டியிருக்கும் போலிருக்கிறது. சரி, நான் இதை செய்ய முடியும். என்ன ஒரு குழப்பம். அதுதான், நான் நிறைந்து விட்டேன். கேட், நீ அடுத்தது. வாவ், ஒரு முழு தொகுப்பு ட்விக்ஸ். நான் இதையெல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். யம் யம். அது நிச்சயமாக அற்புதம். வாவ், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஏய், தயவு செய்து பகிர்ந்து கொள்கிறாயா? இல்லை, இது எனது. உங்களுக்கே உங்களின் பாதுகாப்புகள் உள்ளன. சரி, எதுவும் பரவாயில்லை. இங்கே ஏதோ விசித்திரமானது இருக்க வேண்டும். என்ன, ஒரு குழந்தை பாட்டில்? சரி, இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். நிபிள் தெளிவாகவே தேவையற்றது. ஏய், இது வலிக்கிறது. இதை நான் எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். பாலுடன் இது இன்னும் சிறப்பாக இருக்கும். வாவ், அது சரியாக இருக்கிறது. நான் பாலை முடிவுக்கு குடிப்பேன். எனக்கு பிடிக்கும். ஓ, நீங்கள் திருடர்கள். எனக்கு ஒரு துண்டு மட்டுமே மீதம் உள்ளது. மியா, உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடக்குது? ஓ, அவள் ஒரு குழந்தையாக மாறிவிட்டாள். நாம் என்ன செய்வது? சரி, குழந்தை இங்கே வா. ஓ, இது உதவவில்லை. இது ஒரு கனவு. நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவளுக்கு என் உணவை கொடுப்போம். வா குழந்தை, அம்மாவுக்காக ஒரு கரண்டி. அது நல்ல பெண், நல்லா செய்தாய். ஓ, அவளுக்கு மீண்டும் ஏதோ நடக்கிறது. நீ மீண்டும் வளர்ந்து விட்டாய். மற்றவர்களின் குழந்தைகள் எவ்வளவு விரைவாக வளர்கிறார்கள் இல்லையா? ஏய், நான் முதலில் இருப்பேன். என்ன, உண்மையிலேயே என்ன ஒரு பயங்கரம். இவை புழுக்களா? நான் அவற்றை உண்பதில்லை. சரி, இல்ல, வாங்க சாப்பிடு. ஓ, இது என் வாழ்க்கையின் மிக மோசமான நாள். சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது தோன்றியதை விட மோசமாக இருக்கிறது. என்ன ஒரு குழப்பம். அதுவே நான் முயற்சித்தேன். இல்லை, நமக்கு இன்னும் தேவை. சரி, எவ்வளவு அருவருப்பு. ஓ, எனக்கு வாந்தி வரப்போகிறது. கிட்டத்தட்ட எல்லாம். இப்போது உன் முறை. சரி, எனது ஜியோசன் எனது. எனக்கு சுவையான ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைக்கிறேன். இது ஒரு மோதிரம். அழகாகவும் ஸ்டைலாகவும் இருக்கிறது. ஒரு நிமிடம், இது சாப்பிடக்கூடியது போல தெரிகிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது நல்லா முடிஞ்சது போல தெரிகிறது. சரி, வாவ், இப்போது என் முறை. இதன் உள்ள என்ன இருக்கிறது? இது ஒரு புத்தகமா? இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது.
வாவ், இது மந்திரமாய் தெரிகிறது. இது எப்படி வேலை செய்கிறது? நான் மந்திரத்தை படிக்க முயற்சிக்கிறேன். உதாரணமாக இதை விசித்திரமாக எதுவும் இல்லை. சூசி, உன் கண்ணாடிகள் அவை சிறப்பாக இருக்கின்றன. வாவ், இது வேலை செய்கிறது. இப்போது என் முறை. வா. ஆம், என் மோதிரம் திரும்பி வந்தது. குளிர். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். கேட், எனக்கு நினைக்கிறேன் உன் தட்டு மீண்டும் நிறைந்திருக்கிறது. என்ன? ஓ இல்லை, நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், பாருங்கள், சாப்பிடுங்கள். பெண்களே, நாங்கள் கல், காகிதம், கத்தி விளையாடுவோம். எனக்கு ஒண்ணு இருக்கிறது. என்ன கச்சா மீன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அஃப், சரி, நான் ஒரு துண்டு முயற்சிக்கிறேன் என நினைக்கிறேன். ஓ இல்ல, என்ன ஒரு கனவு. எனக்கு போதும், நான் இனி தாங்க முடியாது. சூசி, உன் பாதுகாப்பு பெட்டியை திற. சரி, பார்க்கலாம். இங்கே மீண்டும் ஏதோ விசித்திரமாக உள்ளது. ஓ, இது என்ன சாதனம்? உனக்கு தெரியாதா? எனக்கு எந்த கருத்தும் இல்ல. நான் இதை திறக்கிறேன். இவை சாக்லேட் குக்கீகள். வாவ், ருசியாக இருக்கிறது. ஆம் ஆம் ஆம், இது எல்லாம் எனக்கே. அற்புதம். உள்ளே யாரோ இருக்கிறார்கள் போல. இது என்ன வகை பொத்தானு? ஓ இல்ல, அது ஒரு பேய். ஏய், அவன் என் குக்கீகளை திருடுகிறான். குக்கீஸ், எனது பிடித்த சுவை. ஏய் பேயே, இவை எனது. வாங்க, திருப்பி கொடு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஏய் மிஸ்டர் பேய், இங்கே உங்களுடைய குக்கீகள் இருக்கின்றன. இதோ வாங்க, இங்கே வாங்க. நான் என் வழியில் இருக்கிறேன். பிடிச்சேன். இப்போ நீ வெளியே வர மாட்ட. ஏய், அவனை மீண்டும் பெட்டியில் வைக்கலாம். சூப்பர் யோசனை, இதை செய்யலாம். ஊரே, எல்லாம் சரியாக நடந்தது. வணக்கம் அனைவருக்கும். சமையல் சவாலுக்கு தயார் தானே? உங்க முதல் பணியாக ஒரு சீஸ் உணவு சமைக்கணும். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். சரி, இது ஒரு உண்மையான சமையல்காரருக்கான பணி. தொடங்குவோம். சரி பேரனே, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கும் சீஸ் பிடிக்கும், குறிப்பாக செயலாக்கப்பட்டது. ஆனால் சமையல்காரருக்கு பிரெஞ்சு சீஸ் அதிகம் பிடிக்கும். ஓ, இந்த அருவருப்பான வாசனை என்ன? பாட்டி பூஞ்சை உள்ள சீஸை கண்டுபிடித்தார். அதை விரைவாக வைக்கவும். அது நல்ல சுவை இல்ல. ஐயோ, சான்ஸ் ஒன்னு சீஸ் நூடுல்ஸ் பிரிலிஸ்க்கு விரும்புறேன். எனவே நான் பாஸ்தாவை பால் விட்டு கொதிக்க வைத்து மசாலாக்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவற்றோட நூடுல்ஸ் ரொம்பவும் சுவையா இருக்கும். சிறப்பு. ஆனால் என் உணவின் முக்கிய பொருள் செயலாக்கப்பட்ட சீஸ் ஆகும். அது எங்கே? ஓ ஆம், இதோ. என்ன ஒரு சுவையான மனம். இதையெல்லாம் கலக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு பொருள் தேவை. என்னுடைய கத்தரிக்கோல் எங்கே? அருமை. நாங்கள் சில பேக்கன் துண்டுகளை சேர்க்க போகிறோம். ஆமாம், நூடுல்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அருமை. இத பாருங்கள். ஆமாம், என் சகோதரன் மகிழ்ச்சி அடைவான் என்று நினைக்கிறேன். ஹோரே பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? ரோம் சுவையான உணவு வீட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. நான் குழந்தைக்கு சுவையான சீஸ் பீட்சா கொடுப்பேன். வாருங்கள், பாட்டி வேலை செய்கிறார். பீட்சா மாவு தயார். அதில் சுவையான சீஸ் சாஸை தடவ நேரம் வந்துட்டது. இந்த பீட்சாவுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இதை ஒரு இனிப்பு ஜோடியோட சாப்பிடுறது சிறந்த சுவையாய் இருக்கும். ஓ, இதை நறுக்குவோம். சரியானது. இதை பீட்சாவிற்கு சேர்க்கவும். இங்கே பூஞ்சை உள்ள சீஸ். ஓ இல்ல பாட்டி, இது துர்நாற்றம். எனக்கு உடனடியாக ஒரு வாயு முகமூடி தேவை. ஓ இல்லை, சீஸ் தாக்குதல். உதவுங்கள், சமையல்காரர் சக்தியற்றவராக இருக்கிறார். ஓ, இந்த சீஸில் உங்களுக்கு பிடிக்காதது என்ன என்று எனக்கு புரியவில்லை. வாசனை மிகவும் உற்சாகமாக உள்ளது. மேலும் பீட்சா அருமையாக இருக்கும். இதை ஒரு தீவிரத்துடன் சமைக்க மட்டுமே உள்ளது. ஓ ஆம்.
ஓ சமையல்காரரே, நீங்கள் சீராக இருக்கிறீர்களா? உங்கள் பீட்சாவை முடித்து விட்டீர்களா? அம்மா மியா, நான் இன்னும் தொடங்கவே இல்லை. நான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும். முதலில் எனக்கு தேவை ஒரு வட்டமான அச்சு. அதை பட்டிகளில் தள்ளுவோம். பிறகு சீஸ். அப்படியே நாங்கள் பேக்கன் சேர்க்கிறோம். அதை எங்கள் பாட்டி மீது பேக்கன் மற்றும் சீஸ் மேலும் சில பிரெட் கிரம்ப்ஸ் சேர்த்து இது சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப எனக்கு ஒரு பன் தேவைப்படும். அதை 2 துண்டுகளாக வெட்டுங்கள். கொஞ்சம் லெட்டூஸ் சேர்க்கவும். அந்த சீர்திருத்தத்தை பாருங்கள். அத பன்னில் வையுங்கள். பின்னர் சில தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் நிச்சயமாக சாஸ் மறக்காதீர்கள். மேலே இன்னொரு பன் மற்றும் என் பர்கர் தயாராகிவிட்டது. முடிந்தது. நீங்கள் இங்கே என்ன தயாரித்துள்ளீர்கள் என்று பார்ப்போம். சரி. ஓ, அது ஒரு பீட்சா. இது ரொம்ப மோசமா மணக்கிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க போகிறேன். இல்லை, நான் அதை செய்யக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல. சரி, எனக்கு சீஸ் நூடில்ஸ் இன்னும் அதிகமாக பிடிக்கும். அருமை. சுவையாக இருக்கிறது. மோசமாக இல்லை, ஆனால் என் கண்கள் இந்த அழகான பர்கரின் மீது ஒட்டிக்கொண்டுள்ளன. இந்த குளிர்ந்த நிரப்புதலை பாருங்கள். இதை விட சிறந்தது நான் எப்போதும் சுவைக்கல என்று நினைக்கிறேன். சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஓ, நன்றி. அப்படியா? எல்லோரும் தயாரா? உங்கள் 2வது பணி வாப்பிள்ஸ் செய்ய வேண்டும். அருமை. நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாவை செய்ய நான் மாவை முட்டைகளுடன் கலக்குவேன். இது போல நாங்கள் அதையெல்லாம் கலக்குவோம். பாட்டி, நீங்க முட்டையோடு கொண்டு என்ன அடிச்சீங்க? மன்னிச்சிடு கண்ணு, நான் அப்படி செய்ய நினைக்கல. ஆனா முதலில் எனக்கு கொஞ்சம் பால் வேணும். பாட்டி, கவனமாக இரு. மன்னிக்கவும். மிக்சரில் அடிக்கவும். சிறப்பு. இப்போது என் மாவு தயார். அதை வஃபிள் இரும்பில் வைத்து வஃபிள்களை செய்யலாம். ஓ, மிகவும் எளிது பாட்டி. இதை பாருங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? இது எங்கள் சிறிய பையனின் பிடித்த மிட்டாய். நான் அவற்றையெல்லாம் வஃபிள் இரும்பில் சேர்க்க போகிறேன். மிட்டாயிலிருந்து ஒரு வாஃபிள் செய்யுங்க. பாருங்க. சபே. ஆனால் இது ஆரோக்கியமாக இல்லை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிச்சயமாக, ஏனெனில் இதை நான் யோசித்தேன். சேஃப், நீ ஒரு மாயாஜாலக்கார. நானும் கொஞ்சம் மந்திரம் சேர்த்து வாப்பிள்களுக்கு இனிப்பு கிராமல்களை தயாரிக்கிறேன். இப்படி பண்ணா இது ரொம்ப சுவையா இருக்கும். அருமை. அத பாருங்கள், ஒரு சிறந்த கிராமல். இப்போது இதை வாப்பிளின் மேல் சேர்ப்போம். இன்னொரு ஒன்று. எனக்கு இது பிடிக்கும். அரசே, நீ என்ன செய்கிறாய்? சரி, சமையல்காரர் மற்றும் பாட்டி ஏற்கனவே அற்புதமான வாப்பிள்களை செய்து விட்டார்கள். ஆனால் எனக்கு கையில் சிரப் மட்டுமே உள்ளது. சரி, அதிலிருந்து வாப்பிள்களை செய்ய வேண்டும். அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கும். அனைவரும் அதிர்ச்சி அடைவார்கள். சிறப்பு. காத்திருப்போம். சரி, எனக்கு இன்னொரு ருசி இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு சார். ஓ ஆம், அதுக்காக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். இதுக்கிடையில நான் என் உணவை இந்த வண்ணமயமான ஐஸ்கிரீமால் அலங்கரிக்கிறேன். நிறம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. மேலே சில சாக்லேட் சிரப் சேர்த்து விட்டால் வெற்றி எனது. அது சரிதான பாட்டி? அத பற்றி நம்ம பாப்போம். எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. நான் என் வாபிள்ஸ்ல டான்ஸ் சேர்க்கிறேன். இருக்கு ஒரு ஸ்ட்ராபெரி. ஆம், நீ போய் நகைச்சுவையானவள். எல்லோரும் வாஃபிள்களை அலங்கரிக்கிறார்கள். எனவே நான் இதை இனிப்புகளால் தூவேன்.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ஏற்கனவே பசிக்கிறேன் மற்றும் புதிய சுவையானவற்றுக்கு தயாராக இருக்கிறேன். வழியில் வராதீர்கள். ஓ, என் சகோதரியிடமிருந்து இந்த வாப்பிள்களை பாருங்கள். அவை மிகவும் குலுங்குகின்றன. அவை எதனால் செய்யப்பட்டவை? ஓ இல்லை, அவை மிகவும் புளிப்பாக உள்ளன. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, அதை பாருங்கள், பாட்டியிடமிருந்து வாப்பிள்கள். அடிக்கடி ஒட்டிக் கொள்கிறது. மிகவும் இனிமையானதும் சுவையானதும். மேலும் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி மேலே, அதுவே அருமை. ஆனால் இந்த நிறமுள்ள வாஃபிள்களை ஐஸ்கிரீமுடன் பாருங்கள். ஓ, நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாகவும் எனது பிடித்த காண்டி ஸ்கிட்டில்ஸ் அதுல இருக்கிறது. இந்த முறை பாட்டி வென்றார் என்று நினைக்கிறேன். ஓ பூரே குழந்தை, நன்றி. என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக பெண்களே. யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். நீங்க தொந்தீர வச்சு பூரே, வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா, பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். அருமை. கல், காகிதம், கத்தி. நான் வென்று விட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அது நல்லா வரைவினா கிடைக்கும். அதை பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ, சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ இல்ல, பெண்களே முடிக்கவும். ஓ இல்லை, என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு! வெற்றியாளர் என் அற்புதம். பூரே, நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லவே. நன்றி, பறக்கலாம் நண்பா. இங்கே ஓ மனிதா. ஓ ஐயா, எனக்கு அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே முடிச்சுவிட்டேன். என் கமெலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா, என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிஞ்சது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போறாய்? இப்போ போகலாம். ஓ, ஒரு நிமிஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ இல்ல, ஓ இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்றுவிட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று. ஒரு உடையை வரை தொடங்குங்கள்.
என்ன ஒரு அதிசயம்! ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ, வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ, அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு என்ன. மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை, அது அருமை. புதன்கிழமை வென்றுவிட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? ஓமா, நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு கதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன், பின்னர் அதை வரையறுப்பேன். சாஜம் சிறந்தது. Anahorala, நேரது portraits in any raven, silicon, salvie, touristy, on punch bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கும் ஒரு பீட்சா துண்டு இருக்கிறது. இது சுவையாக இருக்கிறது. இங்கே வாங்க. என் பணம் என்னும் இயந்திரத்தில் வாங்க. பெண்ணே, என்னை தெரியும். எனக்கு ஒரு பர்கர் மற்றும் பொரித்த உருளை கிழங்கை மெக்டொனால்ட்ஸிடமிருந்து செய்து கொடுக்கவும். எனக்கு வேண்டும். அது ஒரு சின்ன வேலை. நான் மெக்டானல்ட்ஸில் இருந்து ஒரு தொழில்முறை சமையற் கலைஞன். நான் மிகச்சிறந்த பர்கர் மற்றும் பிரைஸ் சமைப்பேன். அதை மிக விரைவாக செய்வேன். எல்லாத்தையும் பறிக்கிறேன். நல்லா இருக்கு. அதை முடிக்கவும். இதோ நீங்கள் சரியாக செல்கிறீர்கள். எல்லாம் சரியாக இருக்க வேண்டும். என்ன இது? என்ன கனவு? என் தாடை இங்கே வாருங்கள். அருமை. பற்கள் சரியாக இருக்கின்றன. என்ன வைத்து சமைக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். மெக்டொனால்ட்ஸ் மிகவும் மோசமானது. எனவே நான் ஒரு ஆரோக்கியமான பதிப்பை சமைப்பேன். அந்த எழுத்து எஃப் பார்க்கவும். இப்போது கொஞ்சம் காரட் தேவை. அதை அரைக்கிறேன். ஓ, அந்த கேடுகளை பார்க்கவும். பர்கர் செய்துவிட்டு அடுத்ததுக்கு செல்லலாம். எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பிள் தேவைப்படும். அதை பாதி வெட்டி கொஞ்சம் பழங்களை வைத்து பார்த்து மகிழுங்கள். முடிந்தது. என் கண்களை நம்ப முடியவில்லை. என்ன? நான் கண்டுபிடிச்சதை பாருங்கள். இது ஒரு சாக்லேட் ஊற்று கிணறு. ஓ, இது ருசிப்பது அருமையாக இருக்கிறது. ஆனால் நான் ஒரு பர்கரை செய்ய வேண்டும். அதற்காக நான் ஒரு டோனட் பயன்படுத்துவேன். நாங்கள் ஒரு டோனட்டை கொண்டு அதை சாக்லேட் கிணறும் நுழைக்கிறோம். இப்போது சில லாலிபாப்ஸ், மர்மலேட் ஐஸ், மேலும் கமிகள். நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் டோனட் மீது வைத்தோம். கொஞ்சம் புளிப்பு ஜெல். அருமை. இரண்டாவது டோனட் துண்டால் அவற்றை கௌரவித்துக் கொண்டு மீது நட்ஸ் மிட்டாய்களை தூவுகிறோம். அபாரம். சாக்லேட்ல மூழ்கியுள்ள சில ஜெல்லி பாசி. இது எல்லாம் மிகுந்த சுவையாக உள்ளது.
வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாவ், எல்லாம் மிகவும் சுவையாக தெரிகிறது. மேலும் அங்கு முழு குறிஞ்சி போல குவிந்துள்ள பார்ஜர்கள் உள்ளன. என்ன அவை? பழங்கள்? இது நான் இதுவரை சாப்பிட்டதே இல்லை. சுவையாகவும் சுலபமாகவும் வேறு ஏதாவது உணவாகலாம். அரிசி, ஒரு நிமிடம், அவை காரட். அப்படியா? அதுதான் நான் விரும்பினதே. நான் பாப் முப்பள்ளத்துடன் தொடங்குவேன். அது எவ்வளவு ருசியாக உள்ளது மற்றும் புள்ளி பொரியல் சுவையாக உள்ளது. என்ன அதென்ன? அது என் பிடித்த இனிப்புகளில் பேர்க்கர் மற்றும் எதுவும் சாக்லேட்டில் மூடப்பட்டுள்ளது. மார்மலேடு உருளை கிழங்குகள், அவை மிகவும் சுவையானவை. அப்படியா? விண்டி வெற்றியடைந்தார். யூஹூ! வெற்றி எனக்கு சேர்ந்தது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது எப்படி முடிந்தது? இப்போ எனக்கு மில்க் ஷேக் வேண்டும். நீர் அதை செய்வீர்களா? என்ன? உண்மையிலேயே இது மிகவும் எளிமையாக உள்ளது. எனக்கு ஒரு கப் மட்டுமே தேவை. அதை ஒரு சிறப்பு இயந்திரத்தின் கீழ் வைப்பது. ஓ, இது நல்லா இருக்கும். அதன் மேல் ஒரு மூடியையும் ஒரு குட்டையும் வைத்துக் கொள்கிறேன். எல்லாம் அயார் சுவையானது மற்றும் எளிமையானது. ஓ, நிறைய சர்க்கரை இருக்கும். நான் மிகவும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான மில்க் ஷேக் செய்வேன். நான் காய்கறிகள் தேவை. ஓ, நம்ப முடியாதது. தக்காளிகளுக்கு செல்வது. நல்ல நிறம். அந்த அடுக்குகளை பாருங்கள். இப்போது அதை பிராக்கோலியால் அலங்கரிப்போம். இது ஆரோக்கியமானதும் ருசியானதும். நான் ஒரு சோடா காக்டெயில் வாங்கிக் கொள்வேன். கேள் அதை ரொம்ப விரும்புகிறாள். சில 7-Ups எடுத்துக்கொள்வோம். இது ரொம்ப நல்லது. சில ஸ்கிட்டில்ஸ், மேலும் சில கமிஸ். ஆப்பிள் சுவையுள்ள மிட்டாய் மற்றும் சுவையூட்டும் பலியது. அது ஒரு பற்பசை வடிவத்தில் உள்ளது. ஓ, வாங்க, முடிந்தது. மார்ச்சர்ஸ் சாக்லேட் பால்ஸ். ஆனால் ஆண்டி, இது சோடாவில் கரைகிறது. மற்றும் ஒரு சுவையான காக்டஸ் ஸ்ப்ரே. மற்றும் ரிச்சிவான ஒரு செப்பல் ஸ்ட்ரா தேவைப்படும். இது இனிப்பு காக்டெயில் ஜெல். ஏக், இவ்வளவு அருவருப்பா இருக்குது. என் காக்டெயில்கள் தயாராகிவிட்டன. அப்பா, காய்கறி வாசனை போல இருக்கிறது. இது மிகவும் கேடுகெட்டதாக தெரிகிறது. அது எல்லாம் மிகவும் வழுக்கும். ஐயோ, இத பிடிக்கல. இங்க என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. பொப்ரோவை பஸ்மோத்ரியம். ஆச்சரியமா இருக்குது. வணக்கம். மிக சுவையாக இருக்கிறது. இத்தகைய அவ்வபட்சமான சுவை நான் இதற்கு முன் இதை போன்று சுவை சார்ந்ததில்லை. என்ன இது? நான் ஊதா நிறமாக மாறிவிட்டேனா? இது எனது தொண்டையில் சென்றது. சரி பாட்டி, உங்க காக்டெயில் தான் ஜெயிச்சிடும். நீங்கள் உண்மையிலேயே சொல்கிறீங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன். இனியா? தயவு செய்து என மறக்காமல் கவனம் செலுத்துங்கள். எனக்கு ஒரு கேக் வேண்டும். நீங்கள் அதை மிக சுவையாக சமைக்க வேண்டும் என்று நம்புகிறேன். எனக்கு கேக் செய்யறது எப்படி என்று தெரியாது. நான் இதை மெக்டொனால்ட்ஸ்ல ஒருபோதும் சாப்பிடல. இது எங்கள் மெனுவில் இல்ல. நான் என்ன செய்யணும்? நான் டோட்டலி நெறி தவறிவிட்டேன். நிமிடம். அந்த யோசனை எனக்கு வந்தது. எனது அழகான கேக்கை பாருங்கள். அதை கீரிமால் உமேருனது சை என்கிறது. எவ்வளவு அழகான நீல நிறம். இப்போது சில பழங்கள். இது மிகவும் சுவையானது. அசாதாரணம். சரி, ஏய், விலகிக்கொள். ஓ, நுரை மீசை. ஆம், நான் நுரை மீசை பயன்படுத்துகிறேன். இது மிகவும் சுவையானது. எனக்கு பல ஓரியோக்கள் உள்ளன. அதை நான் கேக்கில் போட்டு விடுவேன். கிளாஸ். இது மிகவும் நல்லதாக இருக்கும். இது சுவையாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? முதல்ல எனக்கு கிரீம் தேவை. ஆஹா,
இருக்கிறது. இதை பனில் வைத்து சில அடுக்குகளை செய்கிறோம். நாம் ஒரு கேக் சேர்க்கிறோம். பன் கிரீம். ஆஹா, இதை பாருங்கள். சேம பழ சிரப் முடிஞ்சிருக்கு. வாவ், கேக்குகள் எல்லாம் அழகாக இருக்கின்றன. நான் இந்த ஓரியோவுடன் உள்ளதை சுவைக்க விரும்புகிறேன். இது ருசிக்கவும் பெரியதாகவும் இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இங்க என்ன இருக்குது? கனி வச்சு செய்யப்பட்ட ஒரு கேக். இது அழகாதான் தோணுது. ஆனா இது எப்படி சுவைக்குது? ருசியானது, ஆனால் சிறப்பு எதுவும் இல்லை. வாவ், மெக்டொனால்ட்ஸ் கேக். இதுவரை நான் இதை பார்த்ததே இல்லை. வாவ், இது மெக்ஃப்ளோரி நினைவூட்டுகிறது. ஒரு துண்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஓ, என்னால நிறுத்த முடியல. இது மிக அருமையாக இருக்கு. நீங்கள் வெற்றி பெற்றவர். இது அருமையாக இருக்கிறது. அது நகையா? என்ன? அண்ணே, நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும், இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ, மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரிய ஒன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை. எங்களுக்கு சிலவற்றை தேவை. மற்றும் எனது நண்பர் பீட், அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி, வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலை சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்?
சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம், மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள், அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லீலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பார்க்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்க்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? வீக்கோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் இல்லை. சரி, நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாவ், அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். என் ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். அவங்க எல்லோரும் நிக்கோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா, மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ,
நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ மிக்கி, இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், அவளை பிடியுங்கள். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன, கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன, நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன, பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன, சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு எல்லோரும் என்னை நகைக்கிறார்கள். இப்போது நான் இனி பள்ளிக்கு போக முடியாது. நான் அவமானமாக இருக்கிறேன். பாலரினா கபுசினோ, நான் ஏன் அந்த உள்ளரங்க வகுப்பினர் எல்லாம் ஆக முடியாது? என்ன நடந்தது? நீ உண்மையா? அது எப்படி சாத்தியம்? நான் அதிர்ச்சி அடைந்தேன். Sorry, Vanser and Sinderan. I'm Tatia Kurda. Der Teacher Idian and Mighty Vastanis. ஆமா, உண்மையா? நீங்க எனக்கு உதவினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஓ இல்லை, நான் சிக்கிவிட்டேன். ஓப்ஸ், ஹா ஹா, மன்னிக்கவும். நாம் எங்கு தொடங்க வேண்டும்? முதலில் உன் பிரேஸ்களை அகற்றுவோம். அவை உன்னை அழகாக காட்டாது. இங்கே நிப்பிளர்கள் உள்ளன, அவற்றை வெட்ட முயற்சிக்கவும். சரி, உடனே. ஓ, பிளேயர்ஸ் உடைந்து விட்டது. ஓ, கவலைப்படாதே லிவ். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், அசாசின்ஸ் கப்புசீனோ. அவர் உனக்கு கண்டிப்பாக உதவுவார். பாருங்கள், பயப்படாதே. அவரது கத்தி கீல்கள் மிகவும் கூர்மையானவை. அவை சில வினாடிகளில் உன் பற்களுக்கான கம்பிகளை அகற்றிவிடும். உண்மையிலேயா? வாவ், இது உண்மையில் வேலை செய்தது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது நான் அவற்றை பாதுகாப்பாக அகற்ற முடியும், மேலும் என் பற்களையும். அடுத்தது என்ன? நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். பள்ளியில் உள்ள மிகவும் அழகான சிறுவர்கள் உங்களிடம் காதலிக்க தொடங்குவார்கள். அந்த பிம்பிள்களை பாருங்கள். அது இன்னும் உண்மையல்ல. எனக்கு இதை தேவை இல்ல. உங்களுக்கு அதுக்கு தேவையில்ல. உங்களுக்கு வேற ஏதோ தேவைப்படும். பாருங்க, இது என் புதிய சாதனம். சரி, இதை பரிசோதிப்போம். வாவ், அதை பாருங்கள். அது என் முகப்பருக்களை உடனே நீக்குகிறது. அருமை. ஆனால் நான் இப்போது முழுவதும் சிவப்பாக இருக்கிறேன். கவலைப்படாதே செல்லம். இந்த வெள்ளை நுரை எடுத்துக்கொள். உன் தோல் மிகவும் நல்லதாக இருக்கும். சரி, வாவ், அற்புதம். இப்போது என் தோல் மிகவும் நல்லதாக உள்ளது. நீ சொல்வது சரி. இப்போது கண்ணாடிகளுக்கு பதிலாக கண் லென்ஸ்களை சேர்ப்போம். சரியானது. ஆம், இது சிறந்தது. நீ அழகாக இருக்கிறாய். உன் முடி அது வைக்கோல் மாதிரி இருக்கிறது. அதை சரி செய்வோம். அதுவும் மோசமா மணக்கிறது. அது ஒரு கரப்பான் பூச்சியா? உன் முடியெல்லாம் என்ன நடக்குது? நான் கூஸ் பாம்பாடிரோவை அழைக்கணும்.
அவன் எங்களுக்கு சில முட்டைகள் அனுப்ப வேண்டும். பம்பம் பினி குச்சினி வா கூஸ் அருமை லிவ் படுத்துக்கள். இப்ப நாங்களா ஒரு முட்டை முகமூடி செய்ய போறோம். ஓ சரி. இது உங்கள் முடிக்காக. முடியில் சில முட்டைகளை உடைத்து அதை சீவுவோம். முகமூடி முடியில் சில நிமிடங்கள் இருந்த பிறகு அதை கழுவலாம். சரி, எனக்கு புரிஞ்சது. ஓ அற்புதம். இப்ப முடி ரொம்ப மென்மையா இருக்கும். அதை உலர்த்துவோம். எனக்கு ஒரு சரப்பு தொப்பி உள்ளது. இதுக்காக எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. நன்றி. இப்ப அதை ஆன் பண்றோம். இங்கே உங்களுக்கு. ஓ அருமையாக இருக்கிறது. குளிர். அதை எடுத்து விடு. ஓ வாவ், என் முடிய பாருங்கள், இது மிகவும் மினுமினுப்பாக இருக்கிறது. நன்றி. சரி, உங்களுக்கு வரவேற்கிறேன். மேலும் சில சிகை பிணைப்பு செய்ய மறக்காதீர்கள். அவை அழகாக இருக்கும். ஓ, நீ சரிதான் சொல்கிறாய். அதை செய்வோம். அது இல்லை செல்லம், நான் உனக்கு உதவுகிறேன். இல்லையெனில் நீ மீண்டும் உன் முடியை கெடுப்பாய். இங்கே உங்களுக்கு இப்போது உங்களுக்கு அழகான சிகை உள்ளது. வாவ், உண்மையிலேயே அருமையாக வந்திருக்கிறது. பாலரினா காப்புச்சினோ, உன்னை வரைய விரும்புகிறேன். வாங்க, நான் இப்போதே செய்ய போகிறேன். பாருங்கள், அழகான போஸ். ஓ அது நல்லது. ஓ வாவ், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இப்போது வெட்டி என் புதிய முடி சிகை மீது ஒட்டு. நான் இதுவரை இவ்வளவு அழகாக இருந்ததில்லை. ஓ, நீ சரியாக சொல்கிறாய் செல்லமே. அது அருமையாக இருக்கிறது. உனக்காக ஒரு அதிர்ச்சி உண்டு. முழு பெட்டி மேக் அப். வாவ், நான் முந்தையதாக மேக்கப் போடவே இல்லை. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். முதல்ல நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் மற்றும் ஸ்பாஞ்சை பயன்படுத்துகிறோமா? சரியா? சரி, நான் அதை எடுக்கிறேன். இதோ இங்கே ஸ்பான்ஸ் இருக்கிறது. ஸ்பான்ஸ் மீது ஃபவுண்டேஷனை பிழியுங்கள். ஓ இன்னும் ஓ லிவ், உனக்கு மேக்கப் போடவே தெரியாது. நான் உன்னை கற்றுக் கொடுப்பேன். முதலில் ஒரு மென்மையான அடித்தளத்தை உருவாக்குவோம். அப்படியா? அப்படித்தானே. சரி, இதை பரப்பி விடுகிறேன். வாவ், பாருங்கள், அது அருமையாக இருக்கிறது. இப்போது உங்கள் முகத்தில் கொஞ்சம் பவுடர் போட்டு அது பிரகாசிக்காமல் தடுக்கலாம். சரி. நீங்கள் அதிகமாக பயன்படுத்தி விட்டீர்கள். முதலை பாம்பாட்டிரோ உங்களுக்கு உதவும். ஓ நன்றி, அது நிறைய பவுடர். அடுத்தது என்ன? இப்போது உன் கன்னங்களில் பிளஷ் போட வேண்டும். நீயே தொடரலாம். உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் கன்னங்கள் இப்போது இளஞ்சிவப்பாக இருக்கின்றன. என் புருவங்களையும் திருத்துவோம். வாவ், நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? அது சிறந்தது இல்லை. நான் உங்களுக்கு உதவுகிறேன். நீங்கள் இந்த கருவியை பயன்படுத்த வேண்டும். ஓ சரி. இப்பொழுது அது சிறப்பாக உள்ளதா? செல்லமே, இது மிகவும் சிறந்தது. இப்போது இந்த கரண்டியை எடு. எனக்கு இதை ஏன் தேவை? நீங்க உங்க கண்களை அப்படியே மூடிக்கொண்டு கண்ணிழலை மேலே சரி செய்ய போகிறீர்கள். வாவ், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். ஆம், நீங்களே. இப்போது கொஞ்சம் ஹைலைட்டர் போட்டு சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்ப்போம். ஆஹா, வாவ், அதை பாருங்கள். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு லிப்ஸ்டிக் தேவை. உங்களுக்கு பிடிச்ச நிறத்தை தேர்வு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் நான் பிங்க் நிறத்துடன் செல்வேன். நீங்க ரொம்ப குளிர்ச்சியா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு இந்த கோப்பை தேவைப்படும். இதுக்கு கொஞ்சம் பால் சேர்க்க போறோம். இது உங்க காப்புச்சினோ தொப்பி. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றி. பாலரினா கப்புசினோ, பாலரினா கப்புசினோ. ஓ ஆம் ஆம். கபுசினோ பாலரினா, நானும் உங்களைப் போல நடனம் ஆட முடியும். உங்களுக்கு காட்டுகிறேன். பாருங்கள், நான் பாலரினா போல இருக்கிறேனா? ஓப்ஸ், ஓ நான் விழப்போகிறேன். ஓ
என் தலை சுழல்கிறது. நான் ஒரு திரையில் மூடப்பட்டுள்ளேன். ஓ, திரை நன்றாகவே இருக்கிறது. உண்மையில் இதை என் உடைக்கு பயன்படுத்துவோம். அதிகமானதை இப்படி வெட்டி விடுகிறேன். இதோ இதை அணிந்து பார்க்கிறேன். ஓ லிவ்ஸ், இந்த இளஞ்சிவப்பு ஸ்கர்ட்ல நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இது எனது பாலரினா டியூடிய போன்றே தெரிகிறது. இப்போது இதுக்கு கொஞ்சம் பஞ்சு சேர்ப்போம். ஆம், இதுதான் உனக்கு தேவை. இந்த ரிப்பன்கள் எல்லாம் இந்த ஸ்கர்ட்டோட அருமையாக இருக்கின்றன. இப்போ உனக்கு ஒரு அழகான கார்செட் தேவை. வாவ், நான் மயமானவளாக தோன்றுகிறேன். அது இன்னும் சிறந்தது. நன்றி பாலரினா கபுசினோ. இந்த உடை நான் இதுவரை பெற்றதில் சிறந்தது. நான் முன்பை விட நிச்சயமாக சிறப்பாக நடனமாட போகிறேன். என்னை பின்தொடர்ந்து சொல்லு. செல்லுமே. இதை போல சரி. ஹாஹா, இயேசு, நீ ஒரு பெட் செய்கிறாஸ். ஒவ்வொரு அசைவும் மனசு நீ சிஜிக்கு திருச்சிக்காக இருக்கிற. ஓ, நீ சரியாக சொல்கிறாய். நன்றி கபுசினோ பாலரினா. நீ என்னை உண்மையிலேயே அழகாக மாற்றிவிட்டாய். நான் இப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஹாய். ஓ வா, நிறுத்து. ஆஃப்க், அவர்கள் சிறிய குழந்தைகள் போல இருக்கிறார்கள். வாவ், அது மிகவும் சிறந்தது. இருங்கள், அது யார்? வாவ், அது குளிர். இது கபுசினோ பாலரினா தானா? ஓ என் கடவுளே, இது அவள்தான். இல்ல, இது உண்மையில லிவ். ஆனால் நீங்கள் என்னை எவ்வளவு படங்கள் வேண்டுமானாலும் எடுக்கலாம். என்ன? நானும் ஒரு வீடு செய்ய போகிறேன். குப்பையில் சரியான பெட்டியை கண்டுபிடித்தேன். ஓப்ஸ், ஒரு எலி. இது எங்கிருந்து வந்தது? எவ்வளவு அழகாக இருக்கிறது. நீ அதை பயமுறுத்துகிறாய் பிபி. மிகவும் மென்மையானது. நான் உன்னை வைத்துக் கொள்கிறேன். ஆனால் இப்போது நீ போக வேண்டும், ஏனெனில் நீ பிபியை பயமுறுத்துகிறாய். இப்போது ஒரு வீடு செய்ய நேரம். நான் ஒரு கத்தியை எடுத்து கார்ட்போர்டில் தேவையான அனைத்து விவரங்களையும் வெட்டுகிறேன். நல்லா இருக்குது. நானும் 3 மாடி மற்றும் ஒரு கூரை அமைப்பேன். இப்போது வீட்டை வண்ணம் பூசுவோம். இது வெள்ளையாக இருக்கும். அல்ல நிறம் எனக்கு உண்மையில் மிகவும் பிடித்திருக்கிறது. கூரையை நோக்கி நகர்கிறேன். மற்ற எல்லா பாகங்களும் வீட்டின். எனது வீடு பிபியின் வீடு போலவே நல்லதாக இருக்கும். ஆனால் இது எதுவும் செலவாகாது. சாமா, என்னிடம் வா. என் வீட்டை இளஞ்சிவப்பு நிறமாக வண்ணம் பூசு. பார்ப்போம். ஓ, என்ன அற்புதமான நிறம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதேதான் நான் விரும்பியது. சரியாக பொருந்துகிறது. இதோ பணம். இப்போது அழகான ஜன்னல் சாளரங்களை சேர்ப்போம். ஒரு பொன் கூரை மற்றும் வீட்டின் மையத்தில் ஒரு கிரீடம். எனக்கு இது பிடிக்கும். வாவ் பிபி, உன் வீடு பிரகாசமாக இருக்கிறது. நானும் வீட்டின் முகப்பை அழகாக மாற்ற விரும்புகிறேன். முதலில் சில சிவப்பு இதயங்களை இணைக்கப் போகிறேன். இது செங்கற்களாக இருக்கும். கூரை பல நிறங்களில் இருக்கும். அருமை. மற்றும் அழகான வில். வாவ், என் அழகான செல்வந்தி பார்பி இந்த வீட்டில் வாழ்வாள். வாவ், இதை பாருங்கள். இது மகிழ்ச்சியாக இருக்கும். சில ஐஸ்கிரீம் வாங்கலாம்.
எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஓ, இது ஏற்கனவே முடிஞ்சு விட்டது. ஓட்ஸ், ஒரு மரக்குச்சி, அருமை. எனக்கு இது தேவைப்படும். சில நிறங்களை சேர்ப்போம். நான் அதை என் கார்ட்போர்டுக்கு இணைக்கிறேன். வாவ், நமக்கு ஒரு வானவில் தரை கிடைத்து விட்டது. இப்போது சில ஸ்பாஞ்சுகள், நமக்கு ஒரு குளிர்ச்சியான சோஃபா கிடைத்து விட்டது. ஆனால் நான் அதை இப்படி விட முடியாது. நான் என் டி-ஷர்ட்டை தியாகம் செய்து விட்டேன். ஆனால் அது அழகாக தெரிகிறது. என்ன? அது ஒரு சிறந்த யோசனை. மற்றும் என் டி-ஷர்ட்டின் ஒரு சிறிய துண்டு. ஆஹா, ரூபிக்ஸ் கியூப். உண்மையில் இது வாழும் அறையில் ஒரு சிறந்த காபி மேசையாக இருக்கும். ஒரு காக்டஸ், ஒரு சிறிய கம்பளம், சில ஓவியங்கள் மற்றும் அலமாரிகள், பூக்கள், செடிகள், எல்லாவற்றையும் வைப்பது. இது ஏற்கனவே மிகவும் வசதியாக இருக்கிறது. இப்போது சுவர்களை வண்ணமிடுகிறேன். எனக்கு ஒரு கடிகாரம் இருக்கிறது. அதை சுவரில் தொங்கவிடுவேன். இப்போது இது ஒரு கடிகாரம் மற்றும் துணி முள். நான் என் பார்பியின் உடைகளை அவற்றில் போடுவேன். அழகாக இருக்கிறது. எல்லாம் சரியாகவே நடந்தது. பிபி பற்றி என்ன என்ன நீ சொல்வது? வாவ், ஆம், என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை வைத்திருக்கிறாள். நீ இந்த வடிவமைப்பாளரின் மரச்சாமான்களை பாரு. தங்கம் மற்றும் வைர சாண்டிலியர். சாம், எனக்கு புல்வெளி வேண்டும். இந்த அழகான முற்றத்தையும் வேலியையும் பாருங்கள். ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக என் பார்வி ஒரு உண்மையான நட்சத்திரமாக இருக்க போகிறாள். ஓ ஆம், எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு வேலையும் செய்ய முடியும். அது ஐஸ்கிரீம் குச்சிகளால் செய்யப்படும். அவற்றை ஒட்டி வைத்து முழுவதும் வண்ணம் பூசுவது. என் பார்வி அவளுக்கு அதிக பிரபலமில்லை, ஆனால் அவள் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அடடே, வறுமை. நீங்கள் காத்திருக்கவும், எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நாம் கார்ட்போர்டை எடுக்கலாம், கதவை வெட்டலாம். அதை அறையின் நடுவில் வைக்கிறேன். நாங்கள் அதை பிரிக்கிறோம். அறையின் ஒரு பாதியை மஞ்சளாகவும் மற்றொன்றை இளஞ்சிவப்பு மற்றும் நீலமாகவும் வண்ணம் தீட்டுகிறோம். முடிந்தது. இப்போது நான் என் லெகோவை எடுக்கிறேன். என்ன நான் செய்ய போகிறேன் என்று ஊகிக்கிறீர்களா? 3, 2, 1. ஒரு குளியலறை. அது வேலை செய்தது. சில வாத்துக்களை வைக்கிறேன் மற்றும் ஒரு வாத்து போஸ்டர், ஒரு கழிப்பறை மற்றும் லெகோ மனிதன் காகிதத்தை பிடித்திருக்கிறான். ஒரு துவைப்பொறி, ஒரு துணி கூடை. என் பார்பி இப்போது தனிப்பட்ட குளியலறை கொண்டிருக்கிறாள். அறையின் 2ஆம் பகுதியிற்கு ஏதாவது செய்யலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு ஒரு செய்தித்தாள் வேண்டும். அழகான புகைப்படங்கள் மற்றும் படங்களை வெட்டிக் கொள்கிறேன். சுவர்களில் ஒட்டுகிறேன். வேலைக்கு போகலாம். ஒரு மென்மையான கம்பளத்தை போடுகிறேன். ஒரு படுக்கையும் படுக்கை மேசையும் வைக்கிறேன். சில அலமாரிகள் தேவை. மேலும் ஏன் ஒரு பால்கனி செய்யக்கூடாது? இது மிகவும் அழகாக இருக்கிறது. அவள் மீண்டும் குப்பையிலிருந்து ஒரு அறையை உருவாக்கினாள். என் பார்பி மிகவும் விலையுயர்ந்த பொருட்கள். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீச்சல் குளத்தில் நேராக ஒரு ஸ்லைடு எப்படி? அவள் எழுந்தவுடன் உடனே அங்கே ஸ்லைடு செய்வாள். அது மிகவும் cool. நான் ஒரு ஜீனியஸ்.
நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். நான் ஒரு சிறிய தூக்கம் போகிறேன். ஓ ஆம், எல்லாவற்றையும் முடிக்கவும். மிகவும் சரி மிஸ் பிபி. 3வது மாடியில் ஒரு படுக்கை அறை இருக்கும். ஒரு மோசமில்லை. சரி, 3வது மாடிக்கு செல்வோம். இது மிகவும் வேடிக்கையாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது. இங்கே ஒரு பார்ட்டி அறையும் டிஜேவும் இருக்கும். வாவ், மகிழ்ச்சியாக இருக்கலாம். என் பார்வி நடனமாட விரும்புகிறாள். பார்வி, உங்களுக்கு பார்ட்டி செய்ய விருப்பமா? சரி, நிச்சயமாக நீங்கள் எங்களுடன் சேர்ந்து கொண்டாடலாம். ஒன்றாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஓ, அந்த சத்தம் என்ன? என்ன இல்லாமல் நீங்கள் ஒரு பார்ட்டி நடத்துகிறீங்களா? ஆனால் இது குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு நடனம் பிடிக்கும். மகிழ்ச்சியாக இருக்கலாம்.